ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 47வது நாள் 48வது எபிசோடு 22 நவம்பர் அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய முதல் பாகத் ரிவ்யூ. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட், பேபால் அக்கௌண்ட், UK அண்ட் இந்தியன் அக்கௌண்ட் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு லைவ்ல தியாகராஜன், சிமி அண்ட் அரவிந்தன் 3 பேருமே அவங்களுடைய சப்போர்ட்டுகளை நமக்காக கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். முக்கிய நிகழ்வுகளாக நம்ம சொல்ல வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது மேடம். சொல்லுங்க. அதில் என்னன்னா, அந்த முகத்திரை கிழிந்தவர்கள் அப்படின்றதுல ஆனந்தி, நீங்க இதுல சேர்க்க வேண்டாம், பவித்ரா இதுல சேர்க்க வேண்டாம். ஆனா ஆனந்தியும் சாச்சனா 2 பேருடைய முகத்திரையும் இன்னைக்கு கிழிஞ்சுது. அதாவது அதுக்கு சௌந்தர்யா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப சின்ன பொண்ணு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, சௌந்தர்யா சிவாவை திரும்ப 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 உட்கார வச்சு ரோஸ்ட் பண்ணா அது ஒரு சாதாரண மனிதனால அதை தாங்கவே முடியாத ஒரு என்ன சொல்றது, அந்த குத்துற விஷயம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் இன்னைக்கு பண்ணாங்க. ஓகே, பிக் பாஸ் அதான் பண்ணாரு. இதுல யார் நாளைக்கு விஜய் சேதுபதி கேட்பாருன்ற அளவுக்கு உள்ளார அவங்க பேசுறாங்க. லிட்டில் பிரின்சஸ், டாடி லிட்டில் பிரின்சஸ், அவங்க எல்லாமே தெரியுது. அதுதான் சொல்றேன். இதுல இந்த விஷயத்துல நீங்க அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பாராட்ட வேண்டியது, உண்மையிலே நான் இவரை நான் ஒரு ஆளாவே பார்க்க மாட்டேன், சிவாஜி பேரனை. இன்னைக்கு சரியான ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. சில பேர் நம்ம டக்குன்னு நம்ம அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், ஏன்னா அவர் வந்ததுலேருந்து ஒரு எதுவும் செய்யலைன்னும் போது ஓவர் டூவா பண்றது, ஒரு சின்ன விஷயத்த கூட சரியா பண்ணல அப்படின்னும் போது அவர் மேல நம்ம நேத்தே ஒரு விமர்சனம் வச்சோம், ஒரு ஒட்டனா கூட இருக்க முடியல அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலே சவுண்டு கிட்ட அவர் பேசின விதம் இருக்கு இல்லையா, அதாவது என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட இது வேலைக்காவது, இது சரியல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. கரெக்டா? கரெக்ட் ஜாக்கி, ரைட் சொல்றீங்க. சோ அதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். காலையில ரஞ்சிதமே ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரஞ்சிதமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தவர்களை வரவேற்று ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன் நானும் டக்குன்னு. பாமதி, பிரியா, சயந்தன், அமேசிங் சோல், விமலன்மணி, ஷமிதா, அருண் பாக்யா, ஜெயந்தி, ராதா சக்திவேல், அபிமன்யு, அபிநயா, இல்ல நீங்க படிச்சிருங்க அபிமன்யன். நீங்க சரிங்க. இப்ப என்ன ஒரு வார்த்தை இப்ப போயிடுச்சு, இப்ப அதுக்காக என்ன இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு வர போறீங்க? ஓகே, நீங்க படிங்க. நீங்க தான் படிங்களா, அப்புறம் நீங்களே படிங்களா. இல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன இதுல ஒரு இது போயிடுச்சு. இப்ப என்ன, இப்ப தப்பா போயிடுச்சுன்னா என்ன இப்பன்னு கேக்குறேன். இல்ல ஒருத்தவங்களுடைய பேரு இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க சரி அது பேசி வச்சாதான் நீங்களே படிங்களா. அதுதான் நீங்களே படிங்க, அதுதான் நீங்களே படிங்க. நித்யா பிரபு, ராஜ்குமார் ஆல்பர்ட், நாகூர் கனி, ஹரிணி, ராஜபாண்டியன், கார்த்திகேயனார், சாஸ்தா கந்தசாமி, கௌரி செழி, பிரின்ஸ்லி அமிர்தசுவாமி, பைரவன் யாத்தேஷ், ஹரிணி, அமேசிங் சோல், அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி கீழே பாத்தீங்கன்னா மகேஸ்வரி, அன்சாரி, பிரியா, தீபா சிவா, கௌரி கோபாலகிருஷ்ணன், RG போட்டோகிராஃபி, சாந்தி அமல்ராஜ், கிருத்திகா சுப்பிரமணியம், ஷமிதா, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. புதுசா வந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகா, அமேசிங் சோலுங்கிறவங்க இன்னைக்கு கமெண்ட் போடுறாங்களோ எனக்கு ஒரு இது. சயந்தன் ஏற்கனவே போட்டிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வராம இருந்தது. அவ்வளவுதான், நீங்க பண்ணுங்க. ஓகே, நைஸ் கேமரா வியூன்ட்டு இலங்கை சொல்லியிருக்காரு. கோவம் வேண்டாம் அப்படின்னு ராஜபாண்டியன் சொல்றாரு. இப்படிதான் அது போகும்னு வச்சுக்காங்களேன். அதுதான் ரொம்ப ISO 9000 நம்மளால பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம் அதை அப்படியே நாம் நகர்ந்து போகணும் அப்படின்றதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதை திரும்ப அதை பேசி அதை ரைட். எனிவே, வெற்றி கொடி கட்டு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க், வெற்றி கொடி கட்டு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை பாட சொல்லுவாங்க. சரி, நீங்க எழுதி வச்சுங்க, சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் ரஞ்சிதமேல நிக்கிறேன். என்ன பாட்டு சொல்றீங்கன்னு, என்ன பாட்டுங்க? ஆமா, ரஞ்சிதமே ஆடுனாங்க. ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் சிறப்பா இல்ல, அவ்வளவுதான். அதனால அதை விட்டுறலாம். அதுல ரஞ்சிதமேல வர்ஷினி ட்ரெஸ் தான் எனக்கு பெரிய ஒரு இதுவா இருந்தது. ஆமா, மேல ஏதோ ஒரு முக்கோணம் மாதிரி கர்ச்சீஃப் எடுத்து சாப்பிடும்போது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது மூக்கு துடைக்க தான் வச்சிருப்பாங்க. உதட்ட துடைக்கிற அளவுக்கு ஒன்றும் அங்கே கிடையாது. இவங்க கையில வச்சிருப்பாங்க, இல்ல புடவை முந்தானே, இல்ல ஷாலு, இதெல்லாம் தான் உதட்ட துடைக்கிறது வச்சிருப்பாங்க. பட் கர்ச்சீஃப் என்னன்னா, சாப்பிடுறது ஃபேரக்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அது சிந்தும், அதுக்கு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதாவது வாயை தொடச்சி விட்டுருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது சில இதுல இங்க பின் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி. அப்போ
இந்த குடும்ப கட்டுப்பாடு அது வந்து அப்பெல்லாம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு இது, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஓரளவுக்கு வந்து படிப்பின் காரணமாகவும் நம்ம வந்து குழந்தைங்களை எவ்வளவு பெத்துக்கணும், யாரும் வந்து ராஜராஜ மார்த்தாண்ட சோழெல்லாம் கிடையாது. அவ்வளவும் பெத்த எல்லாத்துக்கும் சொத்து கொடுக்கறதுக்கு போறது எல்லாம் அண்ணாடங்காட்சிங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு இருக்கணும் போது விட்டு ஃபுல்லா பெத்து போடுவாங்க. 15 10 அப்படின்ற மாதிரி வகை வகை. எங்க வீட்டுல 5 பேருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஒரு பிரெட்டை வந்து பிரிச்சு ஒரு ரவுண்டு பிரெட்டை பிரிச்சு 5 5 போகிறதுக்கும் அந்த ஒரே பிரெட்டை வந்து 3 பிரிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இது வந்து எங்க வீட்டை பொறுத்தவரை 7 பிரெட் போகும், 7 அது பிரிக்கிற மாதிரி போகும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது வந்து ரொம்பவும் இது அதெல்லாம் தான் இதில் வந்து வரக்கூடிய விஷயம். அதனால குடும்ப கட்டுப்பாடுன்ற விஷயம் நீங்கள் கம்பேரிட்டிவ் வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னணியிலையும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு தெளிவாகவும் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணங்கள் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். சொல்லுங்க. ஸோ அதான் அந்த ட்ரெஸ் மட்டும் தான் நான் நோட் பண்ணியிருந்தேன். என்னமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் திருப்பி ஏதோ டாஸ்க்கு சொல்லிட்டாங்க போல இருக்கு. டக்குன்னு வந்து உடனே எல்லாம் ஜர்க்கின் போட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ டாஸ்க்கு அதுக்கு பிறகு மைக்குக்கு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. மைக் ஏதோ மாத்துறாங்க அப்படின்னு பாட்டு ஏதோ சொன்னீங்க. ஆமா, மைக்கு வந்து எல்லாரும் மாத்தும் போது அது வந்து டாஸ்க் கொடுத்து பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களா. அதுக்குதான் வந்து வெற்றி கொடி கட்டு படைகளை முட்டு அந்த பாட்டை வந்து பாடுன்னு சொல்லும் போது சத்தவங்களை வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி ஒரு பாடு ஒரு முத்து. அம்மா நீ பாடவே வேணாண்டா அப்படின்ற மாதிரி இல்ல அது கூமுட்டை மாதிரி இருக்குன்றத சொல்லி அவர் வந்து ஒரு விதாண்டாவாதத்துக்கு பாடுவாரு. வெளியில போய் பவித்ரா வீட்டை வச்சுட்டு வருவாங்க. கூமுட்டைன்னு சொல்றதெல்லாம் இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்கன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. காலங்காலத்தால வந்து கூமுட்டைன்னா அப்ப நான் உங்களை கூமுட்டைன்னு சொல்லலாமா அப்படின்றது. கூமுட்டைன்னா நீங்க அந்த உரிமைகள் உங்களுக்கு இப்ப ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயத்த ஒண்ணு பண்றாரு, அது தப்புன்றது ஆடியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சவுண்டு கூட ஆடிட்டே சவுண்டை பத்தி தப்பா பேசுறாரு விஷால், அதுவும் தப்பு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க என்னன்னா என் பர்மிஷன் கேட்டு தானே சொன்னான் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட் கார்னர்ல சொல்லிட்டு போறாங்க. நீங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுல என்னன்னா, நான் பின்னாடி சொல்றதோட இப்பயே சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அதை ஒரு வாட்டி அது வந்து 2 வாட்டி 3 வாட்டி சொல்றதுல தப்பே கிடையாது. எப்ப ஒருவர் உங்களை விட்டு கொடுக்கின்றாரோ, எப்ப ஒருவர் உங்களை வேறு ஒருவருக்காக விட்டு கொடுக்கிறாரோ அவர்களிடம் நட்பு பாராட்டுவதை பிளைண்டா நம்புறதை விட்டுடுங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டு கொடுத்தவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுவாங்க. எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு சாரி நான் டென்ஷனா செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க. தயவுசெய்து அது ஏத்துக்காதீங்கன்னு சொல்றேன் நான். புரியுதுங்களா? அது அதாவது அந்த அளவுக்கு வந்து சவுண்டுக்கு அவர் வந்து பண்ணியிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பேசுறதுக்கு ஆனா நிறைய இடத்துல வந்து பின்னாடி போய் பேசுறது கொள்றதுன்னு நிறைய பார்த்துட்டோம் நம்ம பண்றேன். அது கூட பரவாயில்ல ஜாக்கி. இன்னொரு ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்க பேசுறதோட இல்லாம எல்லாரும் நீங்க எங்க பேசணுங்கிறது இருக்கு. யார் இப்ப 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ்ல பேசுறதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்கும்போது கலாய்க்கிறத விட எல்லாரும் உட்காந்து அவங்கள ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செஷன்ல நீங்க அவங்க வாய்ஸ் எடுத்து பேசுறீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னொரு ஒருத்தருக்கு அதை பேசுறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, ஜெஃப்ரி பேசினா நான் பேசினேன் அததான் விஷால் சொல்லுவாரு. சார் ஜெஃப்ரி பேசினான் சார்னு சொன்ன. இதுல எல்லாத்த விட இப்ப ஒரு ஹோஸ்டா வர்றவர் அதை கேள்வி கேட்கணும். ஒருத்தவங்க இதன் விஷயத்தினாலதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பொழுது அதை எப்படிமா நீங்க பேசுவீங்க அப்படின்றது நீங்க கேட்கணும். இதேதான் இதுதான் வந்து ஐயோ அந்த ஹோப்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. 50வது நாள் இன்னும் நாளைக்கு 50வது நாளா, நாளைக்கு 50வது நாள் பார்ப்போம் அது என்ன கதைன்ட்டு. எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து இந்த கூமுட்டைன்றது வந்து இவரை சொன்னா விட்டுருவாங்களா. கூமுட்டைன்றது வந்து அது வந்து முட்டையிலே வந்து ரொம்ப மோசமான முட்டைன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னது அது ஒழுங்கா இருக்காது. அது ஒரு ஆபாயில் மாதிரி வச்சுக்காங்களேன். அது வந்து போடுறதுக்கு முன்னாடியே இதா வீணான முட்டை தான் கூமுட்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு கிராம பின்னணியில இருந்து வளர்ந்தவர் அதை சொல்லலாமா அப்படின்றதுதான் மேட்ரு. எல்லாருமே எல்லாத்தையுமே சொல்லிடலாம் ஜாக்கி. ஆனா வந்து யார் குறிப்பிட்ட ஆட்கள் வரும்பொழுதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அதேதான். அதை இன்னைக்கு வந்து ஜாக்லின் கூட ஒழுங்கா சொல்லுவாங்க. இங்க சொல்றதுன்றது வந்து நல்ல விஷயங்கள் சொன்னா இங்க வந்து தப்பா போயிடும். நான் நல்ல விஷயங்கள் சொன்னா அது வந்து அவங்க நல்லவங்களா ஆயிடுவாங்கன்றதாலே இங்க வந்து நெகட்டிவிட்டியை தான் அதிகமாவே இங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ லைக் போடாதவங்கலாம் லைக் போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே எங்களுடைய அந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எத்தனை லைக் 186 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. 69 லைக்கு கடகடன்னு அப்படியே 100 எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ அதுதான் மேட்ரு. ரைட், ஓகேவா? ஃபைன், சொல்லுங்கள். அடுத்து வந்து மார்னிங் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யார் இண்டிவிஜுவலா விளையாடுறாங்க, யார் இண்டிவிஜுவலா ஆடல, இதான் கேள்வி. யார் இண்டிவிஜுவலா ஆடுறாங்க, யார் இண்டிவிஜுவலா ஆடல, யார் எதுவுமே பண்ணாம இருக்காங்க. இன்னொன்னு இப்ப இதுல என்ன, இண்டிவிஜுவலா ஆடல அப்படின்னு பொழுது அவங்க டீம் சேர்ந்து எப்படி மோசமா விளையாடுறாங்கன்றதான சொல்லணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி மாத்துறாங்க. ஒரு டீம் பிளேயரா அவன் இருக்கான், இன்னும் அவன் வெளியில வரல.
ரஞ்சித்தை சொல்லுவாங்க ஜாக்கி, அவர் டீம் பிளேயரா இருக்காரு, ஆனா ரஞ்சித்னு தெரிய வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. செம காமெடியா இருந்தது. ஓவராலா எல்லாருமே மோஸ்ட்லி சொன்ன ஒரு ஆள் யாரு அப்படின்னா வர்ஷினி. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து வர்ஷினிய சொல்ல மாட்டாங்க. ஆமா. அதன் பிறகு வந்து சௌந்தர்யா வர்ஷினிய சொல்லல, ராயனை சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி விளையாடுற அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேட்பாங்க. அண்ட் வர்ஷினி தன்னைத்தானே சொல்லிக்க முடியாத காரணத்தினால ரஞ்சித்தை சொன்னாங்க. மத்த எல்லாருமே அதாவது எதுவுமே பண்ணல ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு ஆளா யார யோசித்தாங்க அப்படின்னா வர்ஷினியை தான் சொன்னாங்க. சரி, இப்ப எல்லாரும் இண்டிவிஜுவல் பிளேயரா யார சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முத்து தான் ஆரம்பிப்பார். முத்து வந்து இப்ப ஓரளவுக்கு நல்லாவே அந்த அந்த பல்ஸ புடிச்சிட்டாரு. சோ இண்டிவிஜுவலா விளையாடுறது கண்டிப்பா ஜாக்லின் தான் அப்படிங்கறதையும், அன்ஷிதா தான் ஒரு டீமா விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துருவாங்க. இந்த டீம் அதான் நான் சொல்றேனே, டீமா சேர்ந்து விளையாடுறாங்க, இண்டிவிஜுவல் கேமா விளையாடல, சேஃபா இருக்காங்க, அந்த மாதிரி அர்த்தங்கள்ல வச்சதே இவங்க வேற மாதிரி மாத்தி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா ராணவி ராயனி சொல்லுவாங்க. அதாவது ராயன் வந்து இண்டிவிஜுவலா ஆடல, டீமா ஆடுறாராம். ராணவ் என்ன இண்டிவிஜுவலா ஆடுறாருன்னு எனக்கு தெரியல. இன்னுமே அவருக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியல. அதாவது ஏனி மாடும் தெரியல, நோனி மாடும் தெரியல, கூமுட்டையும் தெரியல. ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, எல்லாரும் எதுவுமே தெரியாம வந்து எதுக்காக வந்து நிக்கிறேன்னு தெரியாம எல்லாம் சொல்ல அன்னைக்கே இதே தான் பண்ணாரு. சரி, வந்த ஒரு வாரம் உனக்கு புரியல, ரைட், ஓகே. இது என்ன 3 வாரம் ஆகுது, இது வந்து 3 வாரத்துக்கு மேல ஆயிருது. இன்னமும் உங்களுக்கு வந்து எதுக்காக ஒருத்தவங்க சொல்றேனே தெரியாம ஏதோ ஒரு குருட்டாம்படியா ஒண்ணு பண்ணி ராணுவம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து நிறைய ஆபீஸ்ல நடக்கும். திடீர்னு மேனேஜர் பொசிஷன்ல இருப்பான் ஒருத்தன், அவனுக்கு பார்த்தா ஒரு இடமும் தெரியாது, ஆனா உட்காந்துட்டு இருக்கணும் மேனேஜர் பொசிஷன், அவன் சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும். இது இவன் வந்து வேஸ்ட்னு தெரிஞ்சு போயிடும், ஆனா அவன் பொசிஷன் வந்துட்டான்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க கூட வந்து இவங்களாம் மிங்கிள் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவனை அந்த பொசிஷன்லேயே வச்சுக்கிட்டு இவனுங்க கதையை ஓட்டிக்கிறது. இவனுக்கு யார் யாரெல்லாம் வேணாமோ அவனெல்லாம் காலி பண்ணி நாஸ்தி பண்ணி விடுற வேலைலாம் நடக்கணும்னு வச்சுக்காங்க நிறைய இதுல. அதுதான். எஸ். ஓகே. சோ அதன் பிறகு சாச்சனா சொன்னது சொல்லிட்டேன் இல்லைங்களா. விஜய் விஷால் முத்து வந்து நல்லா விளையாடுறதாகவும், ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் பிளேயரா இருக்கிறதாவும், முத்து வந்து டீமுக்காக, அதான் டீமுக்காக விளையாடுறாங்க அப்படின்றாங்க டபுக்கு. அப்புறம் வர்ஷினி தான் அவரும் சொன்னார் இல்லையா. சோ ராயனும் வந்து ஜாக்லின் தான் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கறதையும், முத்து வந்து இண்டிவிஜுவல் கேமா விளையாடுறாப்ல அப்படின்னாங்க. சாரி, விஜய் விஷால் வந்து முத்துவ நல்லா விளையாடுனா கூட ஜாக்லின் அவர் சொல்லவே மாட்டாரு. நம்ம என்ன எழுதிருக்கோம்னு திரும்பி படிச்சேன். முத்துவ நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லுவாரு, ஆனா டீமா விளையாடுறது வந்து சிவான்னு சொல்லுவாரு. சிவா வந்து டீமுக்காக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லுவாரு. அருணை பொறுத்த வரைக்கும், அதாவது அப்பதான் ஜாக்லின் சொல்லிட்டு போவாங்க, ஒழுங்கா விளையாடுறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முத்து இண்டிவிஜுவல் பிளேயர். அதாவது விளையாடவே இல்லாதவர் வந்து ஹாப்பியா இருந்து உட்காந்துட்டு சீட்டை தேய்ச்சிட்டு போறது விஷால்னு சொல்லுவாங்க. வர்ஷினின்னு ஆமா விஷால்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அப்படியே மாத்துவாரு. ஆமா, எடுத்ததுமே வந்து பெஸ்ட் பிளேயர் வந்து விஷால், இண்டிவிஜுவல் பிளேயர் அவர்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரும் சரி. ஆக்சுவலா இந்த குரூப்பா விளையாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் விஷால், அருண், சத்யா தான். சத்யாவும் வந்து விஜய் விஷால் தான் சூப்பரா. ஏன்னா இந்த அருண், சத்யா, விஜய் விஷால் இவங்க மூவருமே வந்து முத்துக்கு எதிரானவர்கள். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா விஜய் விஷால் அதுல பகிச்சிக்கவே மாட்டாரு ஜாக்கி. விஜய் விஷால் வந்து அருண் பேர் இப்ப சொல்லணும்ல. அதுதாங்க நம்ம எப்பயுமே சொல்லுவேங்க, வேலையை விட்டு போறதுக்கு ஊரை அப்படியே கத்துவான், இப்படி எல்லாம் இருந்தா எதிர்த்துருவான் கூட. இவனை பேசுறத வச்சு பேப்பர் போட்டு போயிடும். இவன் இன்னும் 5 வருஷமா அங்கேயே சீட்டை தேடி முடிஞ்சு. என்னடா பண்றது, நீ அன்னைக்கு போயிட்ட கோவப்பட்டு நான் பார்த்தேன், இமெயில் எல்லாம் கட்டணும், அப்ப எனக்கும் வேலை கிடைக்காது, உனக்கு எல்லா இடத்துலயும் வேலை கிடைச்சிடும். அவன் வந்து எல்லா இடத்துலயும் வந்து வாய வச்சுட்டு போயிட்டு அவன் வந்து வேலைக்காக சுத்தணும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இதாகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ரைட். ஸோ இது வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் சொல்லுவார் இல்லையா. ஆனா வந்து கேம அது ஒரு டீம்ல ஒருத்தரை தூக்கிட்டா அந்த டீமே போயிடும் அப்படின்றது யாருன்னு பார்த்தா இவங்களாம். அவங்க பேர் என்ன சொல்றது, ஜாக்லினா. அவங்க தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி, அதற்கு அன்ஷிதா வருவாங்க. அன்ஷிதா வந்து ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவலா விளையாடுறதாகவும் டீமுக்காக விளையாடுறது முத்து அப்படின்னும், வர்ஷினி தான் எதுவுமே பண்ணல. தீபக்கும் வந்து முத்து தான் சொல்லுவாப்ல. தீபக்கும் வந்து ஆக்சுவலா ஜாக்லின் தான் சொல்ல வருவார். ஆண்கள் அணி பக்கம் ஒருத்தர், பெண்கள் அணி பக்கம் ஒருத்தர் தான் நான் வச்சிருக்கேன். சோ அப்படி நான் யோசிச்ச ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே 2 பேரும் பக்கத்துலயும் சொல்லிட்டீங்க. பட் நான் ரொம்ப கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கிறதுனால முத்து அப்படின்றத அவரு சொல்லுவாப்ல. அண்ட் ஆர்ஜே ஆனந்தி செம்மையான ஒரு
அவங்க என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. அவங்களும் சாச்சனாவும் ஒரு ஏர்ல கட்டினா ஈடு தழுத்து இல்லாம சரியா போகும். உண்மைதான். 2 பேருக்குமே வந்து யாரையாவது ஒருத்தவங்களை சொல்லிதான் ஓடணும். அவசரம் இண்டிவிஜுவலாக விளையாடுறதுக்கான கெப்பா குட்டியே கிடையாது. முடிஞ்சு. ஓகேவா, அதுதான் மேட்டர். அவருங்க கூச்சமே இல்லாம சாச்சனா இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்கன்னு அப்படின்னுவாங்க. கரெக்ட். அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடும் அவங்களுக்கு. அப்படியே அவங்களுக்கும் தெரியுது இல்ல, அவங்க சைக்காலஜி படிச்சவங்க. எதுக்கு வந்து ரோஸ்ட் ஆகுறாங்க ஜாக்லின் சவுண்டு ரைட்டு இல்லையா, டேடி லிட்டில் பிரின்சஸ் மேல வந்து கை வச்சா ரோஸ்ட் ஆகுறான்னு தெரியுது. சரி, அப்ப டேடி லிட்டில் பிரின்சஸ்க்கே சோத்த போட்டு வச்சிருவோம். நம்ம சோறு தானே அது முக்கியம், அது பக்கம் சாப்பிட்டா இருந்துருவோம். 5 பாட்டில் நம்ம 70 பாட்டில் எடுத்தாலும் நீ சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்ச கதை. அதுதான் வந்து எடுத்துட்டா விட்டுரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் யாருன்னு தெரிஞ்சது பாத்தீங்க அப்படின்னா தீபக். தீபக் அப்படியே கால்குலேட் பண்றாங்க. வராரு தீபக்னா ஒன்னும் திட்டுறது இல்ல, +2 +- மைனஸ் மாதிரி ஏதோ கால்குலேஷன் போட்டு தீபக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களும் சொல்லி முடிப்பாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி என் வாழ்க்கையில் வந்து உள் சற்று வெளி சற்று எதுவுமே போட்டது கிடையாதுயா. சொற்றா போட்டுட்டு சுத்துறேன். ஏன்னா இங்க அப்படி இருக்கு, இதெல்லாம் தொடவே முடியாது. நீங்க நினைக்கிறீங்கல்ல இதெல்லாம் பயங்கர சில்லு. இப்போ உட்காந்து இருக்கிறது வந்து சில்லு. இத்தனைக்கும் ஏன் ஹீட்டர் இருக்குமே, ஹீட்டர் போட்டாலும் அந்த கதை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒண்ணு. சோ அதன் பிறகு சத்யா வந்து விஜய், அதான் நான் ஏற்கனவே சொன்னதான், விஜய் விஷால் அவரும் வந்து டீமா வந்து ஒரு ஆள் யார் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா ராணவா. ஏன்னா ராணவை எப்படி வேணா மோல்டு பண்ணிக்கலாம் இப்படிதான். அதனால வந்து ராணவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சௌந்தர்யா தான் சூப்பரா சொல்லுவாங்க. தனக்காக மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லார் கேமையும் வந்து எடுத்து விளையாடுறது யாருன்னு பார்த்தா முத்து. அந்த இண்டிவிஜுவல் கேம் வந்து முத்து அப்படிங்கறதையும், டீமா விளையாடுறது வந்து சாச்சனா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அண்ட் ராயனை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராயன் வந்து எப்படியாவது வந்து அப்படியே கேள்வி கேட்டு ஏதாவது வந்துடணும், பெருசா வந்துடணும்னு ஆசை போல இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டுடா, அப்ப எல்லாரையும் சொன்னா நான் அப்ப கூட சொல்லுவாங்க, இந்த ரோஸ்ட் அப்ப கூட நான் அப்ப அதுக்கு தாண்டா அவனை நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க ஜெஃப்ரி கிட்ட. அதனால அவரு இப்போ வர்ஷினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சமாதானப்படுத்துவாங்க ஜாக்லின். உண்மையிலே நல்லா யோசிச்சுக்கோ, இப்ப எல்லாருமே உன் பேரை சொல்றது எதுக்கு அப்படின்னா சேஃப், மத்த வேற யாரு பேரையும் வந்து பேசவே மாட்டாங்க பாரு அப்படிங்கறதையும். என்ன முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இண்டிவிஜுவலா விளையாடுறாங்க, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டப்புன்னு என்ன சொல்லின்னு இருக்காங்க, இண்டிவிஜுவல்னாலே சூப்பர் நீதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் இவங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அண்ட் ரஞ்சித் வந்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு கலாய்ப்பார். ஏன் ஒரு நண்பனை போய் நீ இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து ராயனை வச்சு ரஞ்சித் வந்து கலாய்ப்பாப்ல. சோ இதுதான் நடந்துட்டு இருக்கும். இதுல ராணுவும் வர்ஷினியும் வெளில உட்காந்து பேசுவாங்க. ஃபீல் பண்ணுவாரு பெஞ்ச்ல உட்காந்து ராணு. எனக்கு புரியுது, இது மாதிரிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் இருந்தது. கேம் என்ன பண்றதுன்னே தெரியல, கேமே புரியல. சோ அப்படின்னா இவங்க அங்க ஜாக்லின் சொன்னது இங்க வந்து வாந்தி எடுப்பாங்க தனியா. இவங்களே சிந்திச்சவன் நானே திஞ்சிட்டேன் அப்படின்னு கோகசர்ல அந்த மாதிரி இவங்களே சிந்திச்ச மாதிரி ஜாக்லின் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ராணுவ கிட்ட சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்ல ஜாக்கி, மனசு மானமே குறைஞ்சிருச்சுன்னுவாங்க. என்ன மானமே அப்படின்னா அப்புறம் தான் அது பேர் பாரமே வா அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்காயா தமிழ் தெரியாம சுத்துறீங்க? சரி, மனசு யாரோ எந்த பேரோட முடிச்சீங்களோ டக்குன்னு சொல்லுங்க, அங்க இருந்து நம்ம கடகடன்னு பேசிட்டு போயிடலாம். நான் படித்தது யார் என்றால், இருங்க வரேன். ஐயோ இவ்வளவு பேர் அதுக்கப்புறம் கமெண்ட் போட்டாங்க. நூரின் ஜோசப்ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அரவிந்த் டைரிஸ் வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் நூரின் ஜோசப் இருக்காரு இல்லைங்களா, அதுல இருந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே படிங்க. நூரின் ஜோசப், லிசா பல்ராம், எஸ் பிரேமதாஸ், A2 அண்ட் ஃபசுல் ஃபரிசியா, யுனிவர்சல் எபிக். அப்புறம் கீழே வந்தா நந்தினி சுஜித், பிரியா 2 லைக் அலர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருமே லைக் கண்டிப்பா போடுங்க. போடாங்க. ஆமா. சபாரத்னம் செல்வன், சுமிஷான், AK தமிழ், ஹரிணி, சிவபாண்டியன் ஆர், AJR 1987, அபிராமி அன்பரசு, அதுக்கப்புறம் யுவாராணி, சிபி, சுதா ஸ்ரீதர். புதுசா வந்திருக்காங்களோ? நேத்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்கி. ஓகே. கிஃபின் எல்லை சீமை, அதுக்கப்புறம் வந்து ராதாசக்திவேல், சிவசங்கர், அரவிந்தன், SPS, ஜோதி. ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ராஜபாண்டியன் அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ராம்குமார், ராம்நாத் எல்லாருமே வந்திருக்காங்க. சரி,
லைக் போட்ட அத்தனை பேருக்குமே எங்களுடைய நன்றியும் பேரன்பும். ஓகே ஃபைன். வாடைய வீசும் காத்து வளைக்குதே என பார்த்து. என்ன பாட சொல்றீங்களா? வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து, குத்தால மழை என் மேல விழ அப்போதும் சூடாச்சு, எப்போதும் என தப்பாத ஆன என் தேகம் ஏடாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்த்திகேயன் வந்து உங்கள் புண்ணியத்தை இந்த வாரம் நைட் ஷிஃப்ட் ஓட்டிட்டா ரொம்ப நன்றி, அடுத்த வாரம் மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் தூங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே வந்த கோபம் வந்து ஓப்பனாக தெரிகிறது சில் அப்படின்னு பவானி சொல்லியிருந்தாங்க. ஸோ சவுண்டு ரோஸ்ட் பண்ணதுக்கு அண்ணா டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்ட்டு சொல்லி விட்டுருக்காங்க. முத்து வந்து சூஸ் சவுண்ட் ஆஸ் அ பெஸ்ட் பிளேயர் ப்ரீவியஸ் வீக் ஆஸ் ஷி வாஸ் ரியல். டுடே ஹி டோல்டு சவுண்ட் இஸ் ஃபேக். பாவோ ஹி ஃபர்கட் ஹிஸ் லைஸ், லவ் யூ போத் அப்படின்ட்டு ரிஷிதம். அப்புறம் வந்து இட்ஸ் பிரியா வந்து தர்ஷிகா ஸ்போக் டூ மச் ஆஸ் வெல் டுடே பட் ஷி மேனிப்புலேட்டட் த போத் தீபக் அண்ட் சிவா. உண்மையில அதுதான் அது வந்து உப்புலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் என்னவா சொன்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து பூசி தான் இன்னைக்கு மொழுகுனாங்க, அதை நியாயப்படுத்துறாங்க. அவருக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது, சுஜாவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க இருந்தா நான் எப்படி பேசிருப்பாங்களோ நான் அப்படிதான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்போ லைவ்ல வந்து விஷால், ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிதா பிளானிங் டு குக் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஒஸ்ட் அப்படின்னு ஹரணி போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மஞ்சரியும் முத்துவும் பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள அந்த ரெண்டு பேருமே முன்னாடி தெரியுங்களா, அதனால பேசிட்டு இருக்கும்போது இதே மாதிரி வந்து ஒரு நைட்டு கடை பிரியாணி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மஞ்சரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சொல்லுவாரு, ஒரு 5 பேருடைய ரேஷனை எடுத்து தின்னுருக்கீங்களே உங்களுக்கு மனசு கேட்கமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அது நடந்திருக்குன்றது தான் ஹரணி சொல்றது. ஸோ அதே தான், இதெல்லாம் வந்து கேள்விகளாக கேட்டால் மட்டும்தான் அது அவங்களுக்கு உரைக்குன்னு வச்சுக்காங்களேன். அதை வந்து லெஃப்ட் ரைட்டு பேசணும், ஆமாம் தானேன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. அது ஏன் இன்னொருத்தவங்க சோத்துல கை வைக்கிறீங்களே, இன்னைக்கு அவங்க வந்து சாப்பாடை பற்றி பேசுறீங்க, இவங்க மட்டும் எல்லாத்தையும் பேசலாமா, கேவலமா இருக்குது, நாரி போச்சு என்னன்னோ பேசுறாங்க அவங்க வாயில வந்ததெல்லாம். ஆனா இவங்க வந்து சோத்தை பத்தி பேசினா இவங்க சோத்தை பத்தி மட்டும் பேசக்கூடாதுன்னு டேடி லிட்டில் பிரின்சஸ் என்ன பண்றது கொடுமை. அதுல இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இருக்கும்பொழுது ஜெஃப்ரிட்ட கேட்பாங்க, எனக்கு ஜெஃப்ரியோட அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுடுதண்ணி கேக்குறான் பாரு, போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஏன் ஒரு தரையும் சொல்லாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லுவாங்க. இப்படியே வேற ஏதாவது இருந்தா சொல்ல பாப்பா என்ன பத்தினா வண்டே இருக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு. ஆனா யாருமே சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால சாப்பாடு இப்ப அடுத்த வாட்டி இவங்க வந்து கேட்பாங்க, குளிச்சுட்டு வந்துட்டாங்களா தெரியாது அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஓகே அவ்வளவுதான். கிருத்திகா வந்து சொன்னாங்க இது மாதிரி டெஸ்லா வந்து ஃபயர்ல இருந்தாங்க இன்னைக்கு அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டாங்க. அப்புறம் வேற என்ன கமெண்ட், வேற என்ன, அரவிந்த் எஸ்பிஎஸ் வந்து வெரி புவர் டிவி ஷோ இன் ஹிஸ்டரி திஸ் சீசன்ஸ் நோ என்டர்டைன்மெண்ட். ஆமாம் நல்லாவே இல்லை அப்படின்றது தான் அங்கே சொன்னது. சிவகுமார் வந்து சவுண்டு கிட்ட சொன்னது கரெக்டுன்றத பிரியாவும் சொல்லியிருக்காங்க. நாமளும் அதை தான் சொன்னோம், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம். ஆக்சுவலி ஸ்பெஷல் வீடியோலாம் போனோம், எங்களுக்கு டைம் இல்லை, அதுதான் மேட்ரு. இன்னைக்கு தான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நடந்தது, கொஞ்சம் இயல்பாக நடந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது, அதுதான் உண்மை. ஸோ யுவரான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன், லைவ் மிஸ் பண்ணிவிடுவேன்னு பார்த்தேன், கடைசியில் வந்துட்டேன் அப்படின்ட்டு. இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு போகும் அப்படின்ட்டு சிவபாண்டியன், ஏஜேஆர் இவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல் டோல்டு வர்ஷினி ஆஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் தென் பிக்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அஸ் சௌந்தர்யா செம போங் அப்படின்ட்டு பிரியா சொல்லியிருக்கான். ஸோ இதான் இலங்கேஷ் வந்து ஹவு கம் வர்ஷினி நாட் டூயிங் வீக் sound worst performance because sound is the worst performance, so be started roasting task, is it acceptable? இல்ல இன்னைக்கு வந்து அதாவது அக்செப்டபிள்ன்றத விட ஒரு பொண்ணை வந்து திரும்ப அதாவது ஒரு வாட்டி நீங்க ரோஸ்ட் பண்ணீங்க திரும்ப இப்ப இந்த இதைதான் நான் சமூக நீதினு சொல்லுவேன். இப்ப நீங்க ஒருத்தவங்க 2 பேரை வச்சு சொல்லிட்டீங்களா, இதே மாதிரி 2 பேரையும் இதே மாதிரி நீங்க வந்து ஒரு நாள் இதே மாதிரி நீங்க டெய்லி சும்மா இருக்கிற நேரத்துல உட்கார வச்சு நீங்க டாஸ்க் பண்ணீங்கன்னா அந்த வீடே திரும்பிடணும். நான் புரியுதுங்களா? அப்ப அதாவது 3 வாட்டிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நாய் வந்து குலைக்கிற மாதிரி குலைக்கணும் ஹர்ஷினி சொல்றாங்க. வர்ஷினி நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. நாய் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, குறைச்சேதான் காமிப்பாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே சிரிப்பாங்க. ஆக்சுவலி முக்கியமா இவருக்கு வந்து விஜய் விஷாலுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆக்சுவலி, புரியுதுங்களா? அதேதான். ஆனா அந்த பொண்ணு மழையில் நினைக்கிறப்ப ஓடி போய் நிற்க வேண்டியது. ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்காங்களா, நீங்க நகர்ந்துடணும். என்னை பொறுத்தவரையும் அதுதான்.
எனக்கு ஒரு இடத்துல வந்து கௌதம் மேனன் வந்து ஒரு இதுல சொல்லுவாரு, அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். நிறைய பேசுவார், நல்லா இருக்கும் அந்த இடம், சூப்பரா அவர் பேசுற அந்த இது, அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைன் வாங்க. ஓகே, ஸோ அப்படியே இங்கீங்களா கமெண்ட் இல்ல ஓகே. ஸோ இது ராணவன் வர்ஷினி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, இதன் பிறகுதான் வந்து யார் வந்து இந்த வாட்டி வந்து சமையல் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கேட்டாங்களாம். இந்த சாச்சனா ஆனந்தி இவங்க எல்லாம் பேசுன இதுக்கப்புறம் தான் வரும்ல. அவங்க தான் எழுதுனாங்க. இன்னைக்கு செட் பண்றதும் எல்லாமே லேட் ஆச்சு, அதனாலே ஒரு டென்ஷன்லயே வந்தது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு 1 மணிக்கு வர்றதா பிளான், அதெல்லாம் போய் 3 மணிக்கு வந்துருவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ 2 மணி நேரம் போகுதுன்னா எங்களுக்கு கண்டிப்பா ஒரு 11 ஆயிடும் இன்னைக்கு, ரைட்? ஸோ அதுதான் இப்போ இங்க வந்து 9:45 9:50 கிட்ட வருது. வாங்க. ஓகே, ஸோ அதான் யார் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றப்ப பாய்ஸ் டீம் தான் சமைச்சு கொடுக்கணும், ஏதோ பப்ளிக் ஒப்பீனியன் வந்ததாகவும் அதுக்காக பாய்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல படிக்கும்போது ஒருவேளை சமைச்சு கொடுக்கணும் சௌந்தர்யா ஒருவேளையா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சாச்சனா அண்ட் வர்ஷினி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பேட் டு த கோராவே இருந்தாங்கன்ற ராதாசக்திவேல் வந்து சொன்னாங்க. உண்மை, அது உண்மைதான். அது அதே மாதிரி சாச்சனா செய்கையவும் பேச்சும் பார்க்கும்போது சின்ன பொண்ணு இல்லை, பிஞ்சிலே பழுத்ததுன்ற ஊர்ல சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆட்களை அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அவங்க நடத்தி அப்படிதான் இருந்தோம்னா அது உண்மைதான். அது உண்மைன்றதை விட என்ன நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நான் சின்ன பொண்ணு வேஷத்துக்கு நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டா நான் அழுதுனா எனக்கு கன்சோல் பண்றது ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க. இப்ப அப்பா இருக்கிறாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போவாரு பிஸ்கட் பாக்கெட்டோட, 5 ஸ்டார் சாக்லேட்டோட. ஸோ எனக்கு அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஆரம்பத்தில் சொன்னா தெரியுமா, இதை வச்சுக்கிட்டு நீ வந்து ஆட்டத்தில் இப்படி காமிச்சனா நடக்கிறது வேறன்னு சொன்னார்ல, அந்த நேர்மையை அவர் கடைபிடிச்சிருந்தானா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். அது இல்லைன்றதும் அவங்க வந்து சனிக்கிழமை வந்து சனிக்காயிறது வந்து கேட்கப்படும். அது வந்து நான் எந்த கொடுக்குறீங்களா நீங்க, எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இல்ல கேட்கப்படும், ஏற்கனவே சன்னர் கேட்டார்ல அப்படின்வாங்க. சோ அப்ப அதுதான் நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, எங்க விட்டுருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அமேசிங் சோல் வந்து அதான் சாச்சனா வந்து ஒரு நன்றி கட்ட பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாரு, நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருக்கேன். குட்டி சைத்தான் சாச்சனாவா த பெஸ்ட் பர்ஃபார்மர் சவுண்டு சொல்லுவாங்க. பட் அவங்க மேலவே வன்மத்தை வந்து கொட்டிட்டு, ஆமா உண்மையிலே சவுண்டு வந்து சாச்சனாவை சொல்லுவாங்க. அப்போ வந்து தேங்க்யூன்னு சொல்லி அவங்களே, அதுதான் இந்த இடம் தாங்க நீங்க கவனிக்கணும். திரும்பவும் நீங்க சொன்னது அதுதான். இன்னைக்கு சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி ஒரே ஏஜ் குரூப் தான். அவங்க நீங்க கன்சோல் பண்ணி சவுண்டு வந்து அவங்கள பாவம் பாக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே இன்னைக்கு மேல ஏறிச்சு செஞ்சாங்கன்னு சொல்லுவேன். சவுண்டுடைய ஒவ்வொரு ரியாக்ஷன் நீங்க கேள்வி கேட்கறீங்க, எல்லாத்துக்கும் எப்ப பார்த்தாலும் அழுது காத்து சாதிக்கிற சாச்சனாவை நீங்க எந்த கேள்வியுமே கேட்காதனால இவங்க வந்த விளைவு தான் இது எல்லாமேன்ற நான். இன்னொரு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்க கொடுக்கும் போது சௌந்தர்யா சேர் போட்டா உட்காருங்களா பேசுங்க அப்படின்னு பேசி அழகு பார்த்து திரும்பி அதே வந்து கேவலம் இப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஒரு டாஸ்கா இது எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்க வேண்டியது. அது கொடுப்பீங்கன்னு கேட்கற கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு நின்றுதான் பேசும், வேணும்னே சேர்ல உட்காருங்க கால்ல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட நீங்க இருக்கும்போது நீங்க செய்வீங்க, எல்லாத்தையுமே செய்வீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பீரட் ஸ்டோர்லான்ட்டு ஒருத்தன் எங்கள் ஊர் பாண்டி கடல் வந்து கன்னி கோயிலுக்கு ஒருத்தன் கூட்டுன்னு போனான்னு வச்சுக்கோ. போயிட்டு வந்ததுமே வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் ஒழுங்காக தான் இருந்தேன், இவன் தான் வந்து பீர் அடிச்சுட்டு போனேன், என்னை கூட்டு போய் வந்து உட்கார வச்சுட்டு வந்தேன், ஏன்னா கூட்டுதான் அவன். இது எப்படி நம்ம பார்க்கறது? அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய செய்கை இருந்தது. சுதா ஸ்ரீதரும் அதுதான் சொல்றாங்க, இவ்வளவு வன்மத்தை வந்து அந்த பொண்ணு வந்து கொட்டியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ரைட், வாங்க. ஓகே, சோ ஜாக்லின், ஆனந்தி, ராயன், சாச்சனா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ராயனும் ஜாக்லினும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு வார்த்தையே வந்து தப்பா போயிடுமோ நம்ம ரொம்ப யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் வந்து அவ்வளவு ஜட்ஜ்மெண்டலா இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை விட்டுட்டாங்கன்ற மாதிரி தான் கண்டிப்பா நினைப்பாங்க. இதை விட பழைய சீசன்கள்ல நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்து எல்லாருமே. அனிதா சம்பத் கூட வந்து பாட்டில வந்து சூ வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல ஏதோ சூத்துல வச்சுக்காங்க ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. இதை எங்க வைக்கணும், சூத்துல வச்சுக்கோன்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. எஸ் ஐ நோ. அது என்னால மறக்கவே முடியாது அந்த இது. நல்லா அது நிறைய ரீல்ஸ்ல இப்ப கூட ரீசெண்டா பார்த்தாரு. அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது திடீர்னு ராயன் சொல்லுவாரு, ஒரு மாதிரி அது பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னும் பொழுது 2 பேரும் வந்து பியூரிஃபைடு வாட்டர் இல்ல, சம்டைம்ஸ் சேர்த்து தண்ணியை வந்து குடிச்சா கூட நமக்கு இம்யூனிட்டி பவராது வரும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ராயன் ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லுவாரு, பாரு அதுக்காக வந்து சேர்த்து தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பாக்டீரியா எல்லாம் வந்து உன்னை தாக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நம்ம ஜாக்லின் சொல்லுவாங்க.
ஜாக்லின் சொல்லுவாங்க, ராயனும் வந்து அதுக்கு வந்து சொல்லுவாரு ரெண்டுத்துக்குமே அதுக்கு வந்து இம்யூனிட்டி வரும்னுவாங்க ஆமா ஜாக்லின். அப்ப ராயன் சொல்லுவாரு ரெண்டையுமே பேலன்ஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான், நீ ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்றப்பத அவங்க ஆக்சுவலா பார்த்து பேசிட்டு வந்து ராணவ கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது இப்ப உங்ககிட்ட வந்து ராணவ் எவ்வளவு ஒரு விஷயங்கள் உன்னை பத்தி சொன்னாலும் உங்ககிட்டயே இருக்கிற நல்லதை வந்து பாப்பாங்க. அந்த விஷயங்கள் வெளிப்படும் பொழுது அது வேற மாதிரி உனக்கு வந்து மாறும். அப்ப அப்படின்லாம் சொல்லும்போது ஈக்குவலா மக்கள் கவனிச்சுக்குவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து சொல்லுவாங்க இவங்க நல்லதை பாப்பாங்க, அத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அப்ப சாச்சனா அந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஆமா, அத பத்தி நம்ம ஏன்னா இவங்க மனசுல இருக்கலாம் சொல்லணுமா, ஆமா அதெல்லாம் பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் பேசணும் அப்படின்னும் பொழுதுதான் இவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லடா, இப்ப நீ சாப்பாடு பசிக்குது அத பத்தி இப்ப பேசுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன், சாப்பாடை பத்தி பேசுறதுனா வேண்டாம், சரி போ அப்படின்னு இந்த மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி என்கிட்ட பேசாத சாச்சனா அப்படின்னு இவங்க போவாங்க. உள்ள இருந்து அவங்க உடனே ஏய் நீ சொல்றதுக்கு தான் அவ வந்து பதில் சொல்றா அப்படின்னா ஆமா அதேதான் எனக்கும். யாரு? ஆர்ஜே ஆனந்தி. ஆமா நீ சொல்றதுதான் அவ சொல்றதுக்கு தான் வந்து நான் ரியாக்ட் பண்ணா அப்படின்னு. ஆமா அவ ரியாக்ஷனுக்கு தான் நான் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணாத அப்படின்னு மாதிரி பேசிட்டு கிளம்பி போயிருவாங்க அவங்க. அதுக்குதான் சாஜனா தலையை பின்னி விட்டே பேசுவாங்க ஜெஃப்ரி கிட்ட, அது எப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையா வந்து பேசலாம்னு நினைப்பாங்க. ஜெஃப்ரி தப்பிச்சிருவாப்ல, சுடுதண்ணி கேக்குறாங்க நான் போயிட்டு கிளம்புறேன், தலையில சிந்து முடிச்சு விட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி முடிச்சு விட்டுலாம்னு நினைச்சாங்க போல இருக்கு. அது வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஒரு விஷயம். அது சின்ன முடிஞ்சு எங்க அண்ணன் சொல்லுவாங்க, எங்க அண்ணி ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு போனப்ப அண்ணி ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது முத கல்யாணம் தானே ரைட் போறப்ப மறுவீடு போகும்போது சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி முதல்வர் அதான மறுவீடு தெரியல சார் எனக்கு. சரி ஏதோ ஒன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போறாங்க. மாமியார் வீட்டுக்கு போறாங்க. ரைட் ஃபர்ஸ்ட் பயணம். எப்ப பாரு சொல்லுங்க. அப்ப போறப்ப எங்க மண்ணி வந்து நல்லா தாண்டி இருந்தா, எங்க மாறினான்னு எனக்கு தெரியல. அவங்க அம்மா கொண்டு போய் தலைப்பின்னா, அவங்க அம்மாக்கு இவ திருப்பி தலைப்பின்னா, தலைப்பின்னு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்தாலே எதுவும் எரிஞ்சு பாக்குறா. அந்த ஒரு பின்னலும் போது அங்க பின்னிருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி நல்லவே ரெடி இவ தங்கச்சிக்காரி வரல, இல்ல அவளும் பின்னிருந்தான்னா நான் என்ன இங்கேயே வந்து நான் எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிருப்பா போல இருக்கு அப்படின்னாரு. அதுதான் ஞாபகம் வருது உண்மையிலே. அது எப்பவுமே சொல்லுவாங்க தலைப்பின்ற ஆல்ரெடி வா வெளியே போயிடுவோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் பின்னி விட்டுருந்தாங்க சாச்சனா. ஜெஃப்ரி தப்ஸ்டர் கரெக்டா தான் சொல்றீங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வெளில போய் வர பேசிக்குவாங்க. யாருன்னா ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா, சாச்சனா. அந்த கிளிப் நீங்க பாத்தீங்களா? ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா, பவித்ரா 3 பேர் வந்து ஜாக்லினை பத்தி பேசுவாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைக்ரி கான்வர்சேஷன் ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க. அதுதான் அதை கேட்டுட்டே இருந்தேன் நான். என்னன்னா மகேஷ் மீனாட்சி ஃப்ரம் யூஎஸ் அவங்க கூட வந்து என்ன உங்க ஆளுக்கு வந்து உங்க இன்னொரு செல்லத்து கூட வந்து ஜூம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. பவித்ரா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்களா ட்ரெஸ் பாத்தீங்களா இன்னைக்கு பவித்ரா ட்ரெஸ் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவங்க வந்தாங்க பவித்ரா, பார்த்ததுமே வந்து நம்ம அதான் அதாவது கூனி வேடம் எதுக்கு கொடுத்தாங்கன்றத நம்ம ஏற்கனவே பேசணும். மைக்ரி நம்ம டிஸ்கஷன்ல பேசணும். அவங்களுக்கு வந்து ஏன் வந்து இந்த ராஜமாதா வந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. இப்போ வந்து அதனுடைய அடுத்த வருஷம் தான் இன்னைக்கு இவங்க வந்தாங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு வந்து ஃபுல்லா பவித்ரா மேல தான் வந்து ஜூமிங் கேமரா ட்ரு சவுண்டு கேட்டுருக்குல்ல, இப்பயும் பாரு அப்படின்ற மாதிரி போட்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் ட்ரு அதுதான் மேட்ரு. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. சோ இவங்க 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதாவது அங்க பேசுனது என்ன பேசுனாங்களான்னு கவனிக்கல. அது எதுக்கு கழுது அது கடக்கட்டும் கழுத கீழே போட்டுரு வாங்க. அதான் நீங்க இருக்கீங்களே சொல்றதுக்கு. ஆர்ஜே ஆனந்தி கரெக்டா இருப்பாங்க. உங்களுக்கு எனக்காக நீங்க அது நல்லா பேசுறாங்க ஜாக்கி, வாழைப்பழம் மாதிரி எனக்காக நீங்க நல்லா பேசுமா. சரி ஹோஸ்ட் சொல்லுவார்ல நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறீங்க. ஆமா அந்த மாதிரி கரெக்டா எடுத்துன்னு வருவாங்க. நான் எனக்கு தோணுது நான் சொல்றேன், உங்களுக்கு தோணுனா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன்றதுக்காக நீங்க சொல்ல வேணாம். ஜாக்லின் வந்து எப்பவுமே என்ன செய்வாங்களாம், எனக்கு தெரியும் நான் உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா எங்க பண்ண ஆனா நான் பண்ண மாட்டேன்
அப்படின்றாங்க. அதை வந்து வச்சு எல்லாம் கலாய்ப்பாங்க. உடனே இவங்க என்கிட்ட கூட இதே மாதிரி வந்து சொன்னாங்க, முத்து வந்து எதுக்கு இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியும், நான் போய் கேட்டேன், அது சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியறதுல. ஆனா அந்த மாதிரி ஏன்னா ஜாக்லின் சொன்னது எல்லாருமே போய் தனியா அவங்களே கத்தி அவங்களே வந்து நினைச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜாக்லின் தெரிஞ்சிருக்கும்ல இன்னைக்கு வந்து வர்ஷினி போய் பேசின மாதிரி. அதேதான் ஏன்னா நம்ம பேசின மாதிரியே இருக்கு. ஓ நம்ம கிட்ட பேசினா இப்ப இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இண்டிவிஜுவலா விளையாடுறாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்ப ஆண்கள் பக்கத்துல இருக்கிறவங்களும் இப்ப வந்து சேர்ந்து அதை சொல்லிட்டாங்க. நீங்க போயிட்டு யார் நல்லா விளையாடினான்னு கேட்டா அடுத்து இந்த நல்லா விளையாடினவங்க யார் வரும்போது ஆனந்த் யாரு சொல்லுவாங்க தெரியுங்களா? விபிஏ சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சிரிப்பாங்க தெரியுங்களா? உண்மையிலே அதுல வந்து அவங்க வந்து நம்மளே பார்த்தோம்ல, தனியா இருக்கும் போதே கையை இப்படி புடிச்சு நிக்கிறது, நம்ம தான் பார்த்தோம்ல. அதெல்லாம் நம்ம சொன்னோம்ல, இது ஏதோ ஒரு கதை ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. சும்மாவே வந்து கூப்பிட்டு புடிச்சு வச்சு நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண. அதுல ஒரு கேட்பாங்க, எல்லாருமே ஓட்டுவாங்க பத்தியா, எல்லாருமே சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவருடன் நான் இல்லவே இல்லை. அப்ப அவனோட இல்லவே இல்லைன்னா அவர் எப்படி விளையாடு நல்லா இருக்குது. அவர் எட்டிருந்து நீங்க பாக்குறதே இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. நானும் பெண் தானே லெவல்ல நின்னுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க சரி விடுங்க. அந்த மாதிரி வந்து அவருக்கு போய் ஓட்டு போட்டிருந்தாங்க. கடைசி இவங்க வந்து எனக்கு என்னன்னா ஜாக்கி, இந்த மாதிரி இருக்கிறவங்க லைஃப்ல ஜெயிச்சிடுறாங்க பாருங்களேன் நிறைய இடங்கள்ல. எப்படி சொல்றீங்க? இப்ப ஒண்ணுமே இல்ல, அப்பப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே ஆனந்தி ஃபர்ஸ்ட் டைமா நாமினேஷன்லயே வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஒண்ணுமே பேச தெரியல, தப்பா பேசிக்கிட்டு இருந்தாலும் சாச்சனா வந்து அவங்க பாட்டுக்கு வந்து சாக்லேட் வாங்கி சாப்பிடுறது. அவங்க சாச்சனாவை கூட ரூல்ட் அவுட். நான் சொல்றது ஆர்ஜே ஆனந்தி மாதிரியான இருக்கிற ஆட்கள் ரொம்ப அழகா பேசிட்டு நச்சியமா பேசி அழகா அப்படியே ஒரு 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 பொசிஷனுக்கு வந்துட்டு இருந்துருவாங்க பாருங்க. ஒரு 70 நாள் இருந்துருவாங்க. இவங்களுக்கு பெருசா நான் கப்போன்ற எண்ணெல்லாம் கிடையாது. காசு அவ்வளவுதான். 70 நாள் அப்படி ஒரு கணக்கு. ஏன்னா கவின் கணக்கு போடுவாப்புல, இத்தனை நாள் இது இந்த 5 லட்சம் அந்த கணக்கு முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போவார். அந்த மாதிரி தான் அவங்க கணக்கு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதேதான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்த பக்கம் சத்யா, ரஞ்சித், நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்னன்னா நல்லா விளையாடுறவங்களே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான், இதுதான் அங்க அந்த காமெடியே. அது ஒரு ஒஸ்ட் காமெடி. இன்னைக்கு அவங்க 3 பேரும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு வேற வந்து மார்க் பண்ணி அவங்களை சிரிச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது முடிஞ்சது. இது முடிஞ்சதற்கு அப்புறம் என்ன அப்படின்னா யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறது. இப்ப நீங்க கமெண்ட் படிச்சிட்டீங்கன்னா 40 நிமிடங்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அடுத்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்லா பண்ணல அப்படின்றது நம்ம அதுல போய்டும் பாப்போம். கமெண்ட் போடுறோம். இல்ல ஜாக்கி, இல்ல இருங்க, யாரு நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணலன்றது பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்டை படிச்சீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யாவுடைய பிரச்சனை ரோஸ்ட் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பேசிடலாம். ரைட். இது என்னன்னா இந்த ராதாசக்திகளுக்கு வந்து ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு. இந்த குறும்படம் வந்து விஜய் விஷாலுக்கு வந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது அவ்வளவுதான், அது முடிஞ்ச கதை. அது முடிஞ்ச கதை. நெக்ஸ்ட் ஆமா. அப்புறம் வந்து இந்த வாரம் வந்து இந்த பெஸ்ட் ஒஸ்ட் வந்து செலக்ட் பண்றதே இந்த வாரத்துல வந்து ஒன்றும் சரியா இல்லை அப்படின்னு அரவிந்த் சொல்லியிருக்காப்ல. யுவராணி வந்து குக்கிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க போறீங்களா அப்படின்னா நீங்க தான் வந்து குக்கு, ஆனா வந்து சேனல் நேம் வந்து சுதா சமையல் அறையில் அப்படின்றதான் வைக்கணுமா அப்படின்னு. அதாவது இதெல்லாம் பிரித்தாலும் சுவிட்சுன்னு வச்சுக்கலாம். இந்த சீசன்ல எந்த ஒரு படிப்பினையும் தரது இல்லைன்றத அரவிந்தன் எஸ்பிஎஸும் சொல்லியிருக்காப்ல. சாச்சனா இஸ் ignorant, idiotic, immature, half-boiled, annoying, nagging. I'm running out of adjectives, not shown this much aversion of Maya. What to do? ஏன்னா மாயா வந்து அவங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சே தான் செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள், பாட்டு பாடுறதுலேருந்து டான்ஸ் ஆடுறதுலேருந்து. மாயா சொல்றேன், இவங்க வந்து அப்பாவி வேஷம் போட்டுக்கிட்டு பேசுறதா எங்க, அதுவும் சின்ன பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு அழுது கதை ஓட்டுறதா அது. இப்ப நீங்க சொல்லுங்க. கூட இல்ல இந்த கமெண்ட் படிச்ச உடனே போனா பாலகணேஷ் தான் பயங்கரமா எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் எடுத்துட்டு வருவாங்க. யாரு அதுக்கு அடுத்து வேற யாரு இருப்பா அப்படின்னு நெல்லை சீமன் மைண்ட்ல நினைச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க அவர் தானே நெல்லை சீமன் கமெண்ட் தானே அது. அதே மாதிரி கிஃபின் வந்து சாச்சனா வந்து லிட்டரலி ஜெலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சுனிதா, அதுக்கப்புறம் ஆமா அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அவங்களுக்கு ஆனந்திக்கு, ஆர்ஜே ஆனந்திக்கு அவங்களுக்கு வந்து உண்டு அந்த சௌந்தர்யா மேல அந்த அந்த எல்லாருக்குமே அங்க நிறைய, அதாவது இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டாங்க. பட் ஆனா ஆரம்பத்துல சௌந்தர்யா அழகா இருக்காங்கன்றதுக்காகவே அது வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து தியாகு வந்து அனுப்பிச்சிருந்தாப்புல, இந்த கலர்ஸ் பத்தி, ஒரு கலரிசம் அப்படின்னு, இந்த கருப்பா இருக்கிறவங்க எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க, எப்படி வந்து நம்ம ஊர்ல வந்து வெள்ளை தோல் ஆட்கள் வராங்க அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டாக சார் நம்ம 2 பேரும் பார்ப்போன்றதுக்காக வச்சிருக்கேன். தேங்க்யூ சார். எஸ் ப்ளீஸ். ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது தான், தர்ஷிகா ஒன்றுமே பண்ணலை இந்த வாரம். லவ் கண்டென்ட்டுக்காக சும்மா
கலரின்னு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து சௌந்தர்யாவை சொல்லுவாங்க அழகா அவங்க ட்ரெஸ் பண்ணி, அதுதான் அங்க அந்த கவனிச்சிங்களா அந்த இடத்துல அந்த துதியை கவனிக்கிறா மொமெண்ட், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா. ஆனா வேற எதுவும் அவ பண்ணவே இல்ல அப்படின்னு இததான் வந்து சுனிதாவும் தான் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்கப் போட்டாங்க. அதை என்னைக்கா நீங்க சொல்லிருக்கீங்களான்னு கேக்குறேன். சுனிதாங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஆர்த்தியா ஆனந்தி நிறைய படிச்சவங்க, அவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல மோஸ்ட்லி அப்படிதான் சொன்னாங்கல்ல, அவங்க அதை சொல்ல வேண்டியதானு கேக்குறேன் நான். அது ஆர்ஜியானு சொல்றேன். இதை வந்து தர்ஷிகா வந்து எடுத்துன்னு வந்து சௌந்தர்யா நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாங்க. அதுல இப்ப நீங்க இந்த அழகை பத்தி பேசிட்டு இருந்தனால சொன்னேன். இததான் அவங்க ஒரு காரணமாவே சொல்லுவாங்க. ஓகேவா, சரி இப்ப பெஸ்ட் பாத்துடலாங்களா இல்ல மீதி இருக்கிற கமெண்ட்? இல்ல அதை முடிச்சிடலான்ற, அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலான்ற. ஆமா, நீங்க என்ன கமெண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்தீங்கிறதுனால நான் நிறுத்துறேன். படிங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டையும் படிங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்னா சுகன்யா வந்து போட்டிருந்தாங்க, எப்படிதான் வந்து இந்த சாச்சனாவையும் தர்ஷிகாவையும் வந்து டாலரேட் பண்ணிக்கிறாங்களோ தெரியல, அவங்கள டாலரேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் டைரிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வர்ஸ்ட்னு சொன்னா அப்படியே ஏத்துக்கிறாங்க, குறைந்தபட்சம் நான் எப்படி வர்ஸ்ட்னு ஒரு கோவம் கூட வரமாட்டேன்து, வர்ஸ்டா சரி தண்டனை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாப்ல. இல்ல நீங்க அங்க எல்லாருமே வர்ஸ்ட்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஏன்டா நான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிருவாங்க. அங்க உங்களுக்கு யாரும் விளக்கம் கொடுத்து அதை கேட்கற அளவுக்குலான ஆட்கள் இல்ல. அவ்வளவுதான், வேற ஒன்றும். சுதா சுதீர் வந்து முத்து வந்து சௌந்தர்யா பத்தின விஷயங்கள் அப்ரிஷியேட்டா பண்ணா கூட பாயிண்ட் வந்து கரெக்டா சொன்னாப்ல அப்படின்ற மாதிரி, அதாவது உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசினார். யாரு? முத்து வந்து சௌந்தர்யா பத்தி சொல்லும்போது நீங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறீங்கன்னு தெரியலன்ற மாதிரி ரோஸ்ல வந்து அவர் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் சொன்னாரு. ஆனா அவங்க தெளிவான ஆள் தான், அதுல மாற்றமே கிடையாது. சாச்சனா மாதிரி வந்து எனக்கு ஒண்ணுமே, ஆனா விஜய் சேதுபதி கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் 2 வாரங்கள் நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பாட்டுங்க ஐயா அப்படின்றத நீங்க முத்து அதை சொன்னாங்க. அதே மாதிரி பிரேம் கோகுல் வந்து இந்த கிளவுஸ் வந்து ரிமைன் பண்றது வந்து கலைஞன் படத்துல கலைஞன் கட்டு காவல் விட்டோடும் காற்றை போல அப்படின்ட்டு, அதே மாதிரி வந்து இந்த கிளவுஸை பத்தி இன்னொரு கமெண்ட், அது நம்ம ராஜபாண்டி என்ன போட்டிருந்தாரு, என்னன்னா என்ன கையில என்ன ஆப்ரேஷன் கையில கிளவுஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இது வந்து எப்படி வந்து நிரோத் வந்து ஒரு பாதுகாப்பு உபகரணமோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கோ அது மாதிரி கிளவுஸ் வந்து குளிரை கட்டுப்படுத்துற ஒரு சாதனம். தட்ஸ் ஆல். ஆப்ரேஷன் நினைச்சிட்டாப்ல, அதுக்காக சொன்னேன். என்ன மேடம் ஒண்ணுமே சொல்றதே இல்ல, வேற எப்படி அதை புரியுற மாதிரி சொல்றது? அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்குதான் ஒரு உதாரணத்தை குளிரை கட்டுப்படுத்துறதுக்காக, அதுவும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான விஷயத்தை சொல்லி குளிர அவரு கேட்கல, நாம சொல்லும் போது நம்ம இதான் அதை மட்டும் பேசிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அது மாதிரிதான் இப்ப அதுலயே வந்து நிறைய கலர்ஸ் வந்துருச்சு, அதுலயே ஸ்மெல் வந்து ஆப்பிள் பிளேவர் என்னென்னோ பிளேவர்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு அதான் தெரியாது. விடுங்க. கோபிகுமார் வந்து சாச்சனா வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியாக இருக்கு அப்படின்னும் போது சாஸ்தா கந்தசாமி சின்ன ஊழல் கூட இயல்பா இருக்கும் அப்படிதான் இருக்கும் தூரமா இருந்து பாக்குறப்ப. ஓகேவா, ரம்யா பிரேம்நாத் வந்து சொல்லியிருந்தாங்க உல்லாச பறவை லேட் இது மாதிரி நாங்க அதுல என்னன்னா நான் தான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்பேன். பண்றதெல்லாம் பண்றது அது ஏமா ஒரு அபிநயா துருன்னா என்ன தருன்னா என்ன ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டுன்றேன். ஒரு பேச்சு மிஸ்டேக்கா போயிடுச்சு, உடனே அதுல வந்து ஈ விட்டுட்ட எஸ் விட்ட டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன் மை மவுத்ஸ் அந்த மாதிரி எதுக்குன்னு கேக்குறேன் நானு. ஆரம்பிக்கும் போதே என்ன வந்து அடுத்த வாட்டி எஸ் விட்டேன் ஈ விட்டேன்னும் போது நான் வருவேன்ல, இதே மாதிரி வருவேன்ல. ஓகே, எனக்கு இந்த பாட்டு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எது? கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீயே துரும்பில் நீயே வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அந்த பாட்டு நல்லாவே பாடிருக்கீங்க. எனக்கு இந்த பாட்டு தெரியாது. நீங்க இந்த பாட்டு பாடுங்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சி. ரஞ்சித் அப்படின்னு அதிர்ச்சி பைத்தியமா மாறலாம்னு தான் நினைச்சேன். நந்தினி சொன்னது என்னன்னா இன்னர் ஃபீலிங் வந்து நாளைக்கு எதுவுமே அவர் கேட்க மாட்டாரு, இந்த சீசன் வந்து டன் இஸ் டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நந்தினி ஒரு 2 நாளாவே என்னிடம் இருக்கும் குறைந்தபட்ச நம்பிக்கையும் தூள் கொண்டே இருக்கிறார். இது சரியல்ல. சரியா, அதுக்கப்புறம் அரவிந்த் எஸ்பிஎஸ் வந்து ரொம்ப வருடங்கள் உங்களை தொடர்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. மேபி நான் புதுசா கமெண்ட் போடுறாங்கன்னு சொன்னதுக்காக பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் சிவாஜினி பாலா, லுபிதா, சவாரத்திரம் இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருந்தாங்க. புவனா பாலகணேஷ் பாத்தீங்களா, ஜஸ்ட் ஜாயின் லேட் இல்லைன்னா அவங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வாட் எவர் நல்ல. ஓகே, எம்ஜிஎம் அவர்கள் ஜெய் அவனா அவங்களும் ஹாய்.
ஷாலினி கோகுல் சொல்லிருக்காங்க, ரொம்ப போரிங் சீசனு, எஸ்கேப் பண்ணிட்டேன், இந்த ஷோவே பாக்குறது இல்ல அப்படிங்கறதையும் உங்களோட ரிவ்யூ ப்ரோமோ மட்டும் தான் பாக்குறேன். எக்ஸாம் இருக்கா நெக்ஸ்ட் வீக், அதனால நீங்க தான் வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த பார்கவி என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து இந்த கிராசரியில வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தினா மட்டும்தான் அந்த கோடு கிரிச்சதுக்கான ஒரு இதுவே வரும். அதுல வந்து இவங்க வந்து சாக்லேட் கொடுத்துக்கிட்டு ஜாம்பாட்ல திருடுறதுக்கெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கே ஆகாதுன்றதும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து முத்துவும் மஞ்சரியும் பேசுன அந்த சப்ஜெக்ட் தான். அதாவது இந்த ரேஷனை வந்து அன்னைக்கு கூட வந்து ஸ்கூல் டாஸ்க்ல வந்து இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க ஸ்கூல் பசங்கன்னு சொல்லிட்டு. இது எந்த வகையில் நியாயம்ட்டு இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. எஸ், ஜெஃப்ரி இந்த மாதிரி எல்லாம் பண்றது, வர்ஷினி இவங்க எல்லாரும் இந்த மாதிரி மார்க் பண்றதுக்காகவே சௌந்தர்யா வந்து டாப்ல வந்துருவாங்க ஓட்டிங்ல அப்படின்னு சொல்லி யுவராணிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மார்ச் 24 வந்து ஜாப் ஜாயின் பண்ணேன். பெண்களுக்கு வேலை எவ்வளவு முக்கியம் இம்பார்ட்டன்றதை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, அதுவும் ஒரு காரணம். நன்றி ஜாக்கி. ஐ வாஸ் அ சைலண்ட் வாட்சர். இப்போ லைவ்ல கமெண்ட் பண்றது நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே முக்கியமா சொல்றது, இப்போ இவ்வளவு யோகியமா பேசுற ஜாக்கியே இருந்தா கூட வேலைக்கு போகலன்னா, இது வந்து நான் இருபாலருக்குமே சொல்றேன், ஒரு கோர் பாயிண்ட் எங்க டச் பண்ண ஒரு சண்டையிலன்னும் போது டக்கு நான் என்ன புடுங்கணுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் பொண்டாட்டி பத்தி நான் இங்க சொல்ல வரல. ஏன்னா என் பொண்டாட்டி வந்து நான் என்கிட்ட லவ் சொல்லும் போதே நீ வேலைக்கே போகணும், நீ உட்காந்து சாப்பிட்டா போதும் தான் அவங்க சொன்னாங்க. என்ன லவ் நான் சொல்லும் போது நான் நிராகரிச்சதுக்கான என்கிட்ட வேலை கிடையாது, படிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது நீ உன்னை யார் வேலைக்கு போக சொன்னது, நான் பார்த்துறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ டிபெண்டாக தான் உட்காந்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி சொல்லியும் வீட்லயே சும்மா உட்காராம நம்மளுக்கான நிரூபிக்கிறது நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே வேலைக்கு போகணுன்றத திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏறிட்டே இருக்கு, அது மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க பேசுறது. வெள்ளிக்கிழமை இரவு நீங்க ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் செய்யணும். வெள்ளிக்கிழமை ஒரு ஞாபகம் வந்துச்சு மேடம், ஏங்க கடிச்சுக்கிட்டு. ரைட், எனிவே தேங்க்யூ யுவராணி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே அதை வந்து செய்யணுன்றது தான். உங்ககிட்ட ஒரு வேலை இருந்தா உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக உங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். பணம் தான் இங்க எல்லாமே. ஜாதியில இருந்து மதத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கி போடணும். உங்க ஸ்டேட்டஸ் உயர்ந்தா மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கங்க. உங்க சொந்தக்காரங்க வந்து உங்க ஒண்ணு விட்ட தங்கச்சியா இருக்கட்டும், கூட பிறந்த தங்கச்சியா இருக்கும், உங்க எச்சிப்பால் குடிச்ச தம்பியா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் பணம், பொருளாதார உயர்வு, நிக்கிற பொசிஷன், இது மட்டும்தான் உங்க மீதான அன்பையும் காதலையும் பாசத்தையுமே தீர்மானிக்குது. நிறைய இடத்துல சொல்ல வரேன், அதுக்காக நான் எல்லாரையும் சொல்ல வரல. ஆனா அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியுன்ற, அதாவது நீங்க ரொம்ப ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஜஸ்ட் லைக் தட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 29 வயசுல கூட நீங்க டிவோர்ஸ் பண்ணலாம். ஐ மீன் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. சாரி, இந்த இடத்துல இதை ஓட்டவாயா அப்படி சொல்லிட்டேன், சாரி. அது இதோட பண்ணாதீங்க. ஆனா வந்து ஒரு பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேணும்ன்றதான் இங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா கொடுக்கும். ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். பொருளாதாரம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். கேட்க முடியாத இடத்துல கேள்விகளை கேட்க வைக்கும், ஒரு எண்ணத்தையாவது உருவாக்கும். தலை பின்னி ஒரு முறை டக்குன்னு தட்டி நேச்சுரல் புக் பண்ணிட்டு அங்க போய் நம்ம வந்து போயிடும், கடமை நிறுத்திட்டு அங்க போயிடலாம், அப்படி போயிடலாம். அது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது ஜோக்கா சொன்னாலும் கூட நிறைய மனிதர்களை பாப்பீங்க. நிறைய பேரோட பழக்கம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், சில பேருடைய கம்பேரிசன் ஆஃப் லைஃப் நான் சொல்லல, ஓ இதெல்லாமும் இருக்கா, இப்படி இல்லாம உலகம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆட்களை மட்டுமே சுத்திட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றது எல்லாமே ரைட் மண்டையில ஏறிடும். நம்மள டியூனே பண்ண போனா கூட நமக்கு டக்குன்னு இல்லையே. அதனால என் ஒய்ஃப் வந்து டெய்லி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். இல்ல என் தம்பி அவன் ஒய்ஃப் சொன்னானா, நீனு என் தம்பி ஒய்ஃப் வந்து ஒர்க் போறது இல்ல, அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இல்ல லைப்ரரியனா கூப்பிடுறாங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல, என்னன்னு போ பரவாயில்லன்னு, இல்ல 10,000 500 ரூபா கொடுத்தா கூட நீ போ, வீட்டை விட்டு கிளம்புனா நீ தேவையில்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து ஷாருக்கான் பாட்டை பார்த்துக்கிட்டு எதுக்கு கிளம்பு, ஷாருக்கான் பாட்டை நீ இங்க பாப்ப. அப்புறம் எங்க அம்மா வந்து அங்க வேற ஒரு சீரியல் கலக்கிற சீன் தான் எனக்கு வேணும்ட்டு அது மாத்தோம், டிவி மாத்தோம். 2 பேருக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு 100 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வா. பட் ஆனா அந்த பொண்ணு 5 வீடு இருக்குது, அதே பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் வந்து சொன்னது என்னன்னா, உன்னோட டைம் அந்த நாலேஜையும் வந்து வளர்த்துக்கோ, அங்க இருக்காத. அது நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கும். நீங்க சும்மா ஃப்ரீயா அதை வந்து இருக்கும்பொழுது உங்களை பார்த்தாலே கேள்வி கேட்க தோணும். அந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். வாய்ஸ் ஓவர் ஏன் ஜோடியாக ஷோ செய்வதில்லை? ஜோடியா தானே செஞ்சுட்டு இருக்கோம்.
ஜோடியான உங்க பக்கத்துல இருந்து உட்கார்ந்து யார் கேட்டிருக்கா? அரவிந்தன் எஸ்பிஎஸ் கேட்க ரொம்ப வருஷமா தொடர்றீங்க அரவிந்தன், அப்ப தெரிஞ்சிருக்குமே. அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு கூச்ச சுபாவம். இந்த சண்முகி அபய் சண்முகில கூச்ச சுபாவம், முதலியார் இருக்குங்களா கூச்ச சுபாவம், அந்த சுபாவம் உங்களுக்கு கூச்ச சுபாவம். இல்ல 4 எண்ணின்னு தான் இருக்கேன், இது வரைக்கும் 4 ஆயிருக்கு, எண்ணின்னு தான் இருக்கேன். ஓகேவா? தர்ஷிகா வந்து உப்பு விஷயம் பேசிருக்கே கூடாது, அது உப்பு விஷயம் பேசுறது கூட பிரச்சனை இல்ல பாவனி, அது அவங்க அப்படியே மாத்துவாங்க பாருங்க பிளேட்டை, அதுதாங்க வேற லெவல்ல. நித்யா வந்து நீங்க நைட்டு பிரியாணி பண்ணீங்களா, அந்த நல்லா இருக்கு சொல்லுவாராம். Jackie naturally good girl apart from game. Why all social media boys hate her அப்படின்ட்டு கலைமதி வந்து சொல்லி சுயமரியாதையோட பேசுறாங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. அது எப்படி உனக்கு சுயமரியாதை இருக்கலாங்கிறது அங்க. அதுல உல்லாச ஒரு அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாச்சனா டாக்கிங் லைக் தட். ஏன்னா அவங்க எப்ப உள்ளார வந்தாங்களோ, நேற்று சொன்னதா விஜய் சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ உள்ளார வந்தேன்னு இருக்கிற பேர் எல்லாம் கெடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது இன்னொருத்தவங்க அழுக வந்து ரீலா அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. இல்லங்க 35 வருஷமா 20 வருஷமாவோ டிவிலயே இருக்காரு. இப்ப வெளில போனா ஒரு 3 சீரியலாவது கிடைச்சிரும் அவருக்கு. அவரு வந்து பாத்து பேசுறாரு, இல்லம்மா பாத்துக்கோமா பேசுறாரு. ஆமா, சௌந்தர்யா பத்தி பேசும்போது கரெக்ட். இன்னும் வந்து ஒரே ஒரு படம், அதுல வந்து உங்களுக்காக அந்த படம் பெருசாகல, அந்த கதைக்காகவும் விஜேஸ்க்காகவும் பெருசான ஒரு படத்துல நீங்க ஒரு பார்ட், அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஆனாலப்பட்ட கமலஹாசன் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, ஸ்டில் லேர்னிங், இன்னுமே கத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவுதான். அவர் அவ்வளவு நடிச்சு காட்டுறவர். அவரே சொல்லுவாரு, அந்த இடத்துல என்ன விட பாத்தீங்கன்னா நாகேஷ் அவ்வளவு சூப்பரா நடிச்சு காட்டினாரு அப்படின்னு. இவங்க என்னன்னா, இவங்க அழுத சீன் வந்து அழுத மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்கலையா அவங்களுக்கு. அந்த அழுத மாதிரி கொடுக்கலன்றதெல்லாம் கூட பரவாயில்ல ஜாக்கி, அவங்க இன்னும் நிறையவே பேசுவாங்க. அது ரெண்டாவது பாட்டுல பேசுவோம். ஆமா, அது ரெண்டாவது பாட்டுல பேசுவோம். சுகன்யா வந்து சொல்லிருக்காங்க, ஆக்சுவலி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னா அது வந்து சத்யா தான். இவங்க வந்து அதை வந்து மறந்துட்டாங்க. இல்ல மறக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் பிடிக்காதவங்களுக்கு. ஏங்க நல்லா யோசிச்சுக்கோங்க சுகன்யா, உங்க முன்னாடி நீங்க என்னென்னோ ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, அழகா இருக்காங்க, வெறும் ஒரே ஒரு பிளாக் கலர் புடவை கட்டிட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன தோணும் உங்களுக்கு? அதேதான். ஓகேவா? இப்ப இந்த ரயன் மாதிரி இருக்கிறவர்லாம் உனக்கு வந்து கத்திரிக்காய் வேணுமா வெண்டைக்காய் வேணுமான்னு கேட்டு குடுக்குறாரு, சரிங்களா? ஜெஃப்ரி மார்க்கிங்கே பண்ணாலும் சௌந்தர்யா இல்லாம ஜெஃப்ரியால உட்காரவே முடியாது எங்கேயுமே. சௌந்தர்யா பக்கத்துல தான் இருப்பாரு. விஜய் விஷாலு அங்க இப்படி குனிறாங்க, அப்படி நிக்கிறாங்க, அப்படி உட்கார்றாங்க, எது சொன்னீங்கன்னாலும் சௌந்தர்யா பக்கத்துல தான் இருக்காங்க. அதேதான். அதை விட இன்னைக்கு வந்து இன்னொன்னு சொன்னாங்க தெரியுமா, சௌந்தர்யா ஃபேமஸா இருக்கிறதுனாலதான் வந்து ஜாக்லின் வந்து கூடயே இருக்காங்களாம். அது வந்து இவங்க டிடெக்டிவ் சாச்சனா வந்து சொன்னது. இப்பதான் விக்கி சொல்லியிருக்காப்ப லைவ்ல வந்து அன்ஷிதா, தர்ஷிகா, ஆனந்தி, விஜய் விஷால் எல்லாம் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம அப்படின்ட்டு. கியூட் கப்புள் நம்மள வந்து அரவிந்த் வந்து சொல்லியிருக்காரு, எஸ்பிஎஸ். ரைட், கண்ணர் இதுதான் சௌந்தர்யா வச்சு செய்யுமா ஜெசன் மோகன் வந்து சொன்னது. அதான் பார்கவி சொன்னது நல்லா இருந்தது. ரோஸ்ட்ங்கிறதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா காமெடி மாதிரிதான், யாரை வச்சு பண்றீங்களோ அந்த பர்சனுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்ட். அதே மாதிரி கஃபூர் வந்து நாளைக்கு வந்து மதர்லாண்டுக்கு வந்து போற அப்படின்னாவா ஹாப்பி ஜர்னி என்ஜாய்மெண்ட். Jacqueline does have a lot of negativity outside. I don't know why அப்படின்றது. அது வந்து ஒண்ணும் இல்லைங்க, அது ஆண்கள் குரூப் வந்து ஒரு குரூப் வந்து தொடர்ந்து வந்து அதை ஃபர்ஸ்டே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. எப்ப வந்து ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் முத்து உள்ளார போனதுமே சொன்னது அதுதான், ஸ்ட்ராங் கண்டஸ்டன் அவங்களை காலி பண்ணணும்ன்றதுல இருந்து அந்த நெகட்டிவிட்டி அந்த பொண்ணு மேல தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்க. அது எது பண்ணாலும், அது அழுதாலும் நடிக்குது. முத்து வந்து என்னது, ஜாக்லினை வச்சு செஞ்ச முத்து, ஜாக்லின் முகத்திரை, அதுதான் அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த வீட்டுல ஓரளவுக்கு சென்சிபிளா பேசுற எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற ஒரே பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அதுதான். மற்றவங்களாவது இன்னைக்கு அவங்களும் கேம் விளையாடுறாங்கன்றது வேற, ஆனா கூடுமான வரை குறைஞ்சபட்ச நேரமே விளையாடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். யாருமே வந்து அக்மார்க்லாம் கிடையாது ஜாக்கி. அதாவது யாமினி சொன்னாங்க, அதாவது ஓகே எபிசோடா இருந்தது, பட் விஜய் யாரதான் ரோஸ் பண்றாருன்னு பாப்போம், ஜெஃப்ரியோட மரியாதையே போகுது. எம்ஜிஎம் அவர்களும் வந்து விஜய் வந்து பெட்டர் கேள்வி கேட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. ஹரிணியும் வந்து லைவ்ல குக்கிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதான். அதுல வந்து சவுண்ட் வந்து ஒரு பனானா சாப்பிட்டதுக்கு அவ்வளவு கேள்வி கேட்ட ஆனந்தி அண்ட் அன்ஷிதா இப்போ டீம் ரேஷனை வந்து யூஸ் பண்ணி செல்ஃபிஷா குக் பண்றாங்க. இதுதான், அதாவது நீங்க ஒரு நியாயத்தை அதுல வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து முத்து வந்து மஞ்சரி கிட்ட பேசுறது ஓரளவு கன்ஃபஸ் மாதிரி இருந்தது. அதாவது நான் வந்து இப்படி போனேன், இவன் கடைசியில் இவனுங்க எல்லாரும் மாற்றி விட்டானுங்க. அதில் விஜய் விஷாலுடைய குணம்லாம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த டாஸ்க்கு கவுத்து போட்டு மேலே படுக்கிற டாஸ்க், ஐ மீன் வாட் இஸ் தட், அது என்ன டிக்கெட், ஐயோ இல்லை மேடம், அது வந்து
ரெஸ்லிங்னே வச்சிருக்கலாமே, எதுக்கு வந்து அந்த டிக்கெட் என்ன வாட் இஸ் தட் சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. டிக்கெட் கவுத்து போட்டு மேல படுத்தாங்களே மேடம், அந்த இது சுனிதா மேல தர்ஷிகா மேல டிக்கெட் ஓட்டுறசாக அந்த இது வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது அவங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக்க கூடாது. எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் திட்டு வாங்கின அப்புறம் தான் தெரிஞ்சது நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு. அதான் ஓரளவு கன்ஃபியூஸ் மாதிரி நீங்க பேசினாருன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அதுல நியாயம் இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஒரு வாரம் இப்படி இருக்காருல்ல, இப்ப 50 நாள் ஆயிடுச்சுல, அப்புறம் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வரும்போது நான் டீம் காக வரலன்னா அப்படி சொல்லுவாரு. அப்புறம் இப்படி இல்ல, இதுக்கப்புறம் பாருங்க முத்து இதுக்கப்புறம் வேற ஒரு முத்துவா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு 50 நாள் வரைக்கும் இருந்தாச்சு, இப்படி சஸ்டெயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவர் வேற மாதிரி சஸ்டெயின் ஆவார் பாருங்க. டப்புன்னு ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுவாரு, நியாயத்துக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றேன். நோயிங் முத்து அபவுட் ஸ்ட்ராட்டஜி. தருண் விக்னேஷ் தான் சொல்லியிருக்கா, அதாவது இப்ப வந்து ஒரு சின்ன புகைச்சல் வந்திருக்கு வீட்டுக்குள்ளார, அதை வந்து பான்ஃபயரா மாத்த வேண்டியது வந்து ஹோஸ்டோட கடமை. என்ன பண்றாருன்னு பாப்போம். அப்படி மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா வீக்கெண்ட்ல வீடியோ வந்து ஒரு ஃபுல் அலர்ட் ஆயிடும். ராதாசக்தியில வந்து இட்ஸ் ரியலி பப்ளிக் ஒப்பீனியன் ஹேப்பனிங். அந்த பப்ளிக் யாரு? வி பப்ளிக் ஹேவ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். அததான் நான் மனசுல நினைச்சேன், எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவோ கேள்விகள் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் இந்த கேள்வியை கேட்கறாங்க, ஒரு 4 கேள்வியை கூட கேட்கலாம் உள்ள, அது கூட பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்கள் எந்த டீம் சமைச்சு தருவாங்கன்னு கேட்டாங்க, மக்கள் யாரு வந்து அலங்காரம் பண்ண சொல்றாங்க, இதெல்லாம் மக்கள் தான். உண்மையிலேயே மக்கள் கிட்ட நீங்க இதுதான் போய் அப்ப ஒப்பீனியனா கேக்குறீங்களா? வேற கேட்கறதுக்கு கேள்வியே இல்லையான்னு. அது உள்ளார வர்றவங்க எல்லாருமே வந்து அவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே ஒப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரவிந்தன் எஸ்பி சொல்றாரு, இந்த சீசன் வந்து ஆணாதிக்க பழக்கம் மீண்டும் கொண்டு வரும் அரிய முயற்சி, வாழ்த்துக்கள் விஜய் டிவி ஆண்டு எண்டமோல் அப்படின்னு சொன்னா உண்மைதான். அது ஆக்சுவலி அதுல வந்து அதை நீங்க தப்பு, அதுதான் அந்த நீங்க சீரியல் முழுக்கவே இவ்வளவு நெகட்டிவிட்டியா தான் எல்லா சீரியலுமே போகுது. ஓகே, இந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோல கூட இதை தப்ப வந்து ஒரு அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த சனி ஞாயிறு. அந்த விஷயத்துல ஏன் அவங்க வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்றதான் நம்மளுக்கு கேள்வியே. ஓகேவா, அதேதான். அனோஜிஜா கஜன் ஐஜாக்கின்றாங்க. அனோஜிஜா தானே? ஆமா, அனோஜிஜா கஜன் ஐஜாக்கி. சாந்தகுமாரி வந்து கூழ் முட்டைனா கோழி வந்து முட்டை அடக்காக்கும், அதுல வந்து பொரிக்காத முட்டை கூழ் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. சூப்பர். இது வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரோஸ்ட் பற்றி உங்களுடைய கருத்துனாதான் அது. அதாவது ஒருத்தவங்களை காலையில ஒரு டாஸ்க் வைப்பாங்க, இந்த வந்து இவங்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்திற்கு கண்ணாடி அப்படின்னா ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, முகம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்றேன், அந்த எபிசோடையே கூட ரொம்ப கேஷுவலா மாத்தினது ராஜு. முகம் பார்க்கும் கண்ணாடி அவங்கள பத்தி சொல்லுவாப்ல, ஆனா ஜாலியா சொல்லுவாப்ல. ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓகே. பட் நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தவங்களை திட்ட, இது வேற ஒண்ணுமே இல்ல. அதான் நான் கேக்குறேன். இப்ப அடுத்த வாட்டி தீபக் ஒஸ்ட் பிளேயர்னு வராருன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதே மாதிரி ரோஸ் பண்ணுவீங்களா, கொடுத்துருவீங்களா? அதுதான் இங்க யாரு இப்ப கேப்டன்னா வந்து எந்த கேப்டன் வந்தா ஒரு விஷயத்த குடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது, யாருகிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அந்த எனக்கு தெரிஞ்சு சீசன் 5 ஒரு பொண்ணு பாட்டு கூட பாடுவாளே ஜாக்கி, அந்த ரம்யா இல்லையா? இல்ல அவங்களும் பாட்டு பாடுவாங்கன்றதுக்காக இன்னொரு பொண்ணு பாடகியே எனக்கு டக்குனு இப்ப ரம்யாவும் பாடகி, NSK ரம்யாவும் அவங்களும் பாடகி தான். அவங்கதான் சாய்ந்து அந்த பாட்டு அவங்க தான் அது அவங்க தான் பண்ணாங்க. இந்த மாதிரி வாய் வச்சுன்னு பாடினது மேல் சிங்கர், ஃபீமேல் சிங்கர். சரி, ஓகே. என் தந்தை தோழன் ஒன்றான நான் கண்டு கொண்டே, அதுக்கு தானே அதானே அழகான எந்தன்மா கோலம் அதை கேட்கும் எந்தன் வாசல். இந்த வாரம் வந்து சசியா வந்து அவுட் ஆஃப் வீக்கெண்ட் வந்து வெளில போறாப்லையா, அதனால வந்து லைவுக்கு வர முடியாது. கிராண்ட் லீவ் அண்ணாணி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து முன்கூட்டியே லீவ் சொல்லுங்க. பிளான்ட் லீவ்னா முன்னாடியே சொல்லுங்க. You can't ask a planned leave at the last moment, right? இத மாதிரி செய்யாதீங்க சசி. ஓகே, ஜாக்கி பாய் ஆர்மி வந்து இன்று முதல் டிபெண்டன்ட் ஜாக்கி பாய் ஆர்மி என்று உல்லாசபர தானே திரும்பவே சொல்றேன் பாரு. பிரின்சி அமிர்தசாமி வந்து ஜாக்கி சார் நைட்டு சம்பவம் இருக்குன்ட்டு. ஓகே, எல்லா கேர்ள்ஸும் தாங்கவே முடியாத ஒப்பாரியா. நானும் வந்து ஜாக்லின் அண்ட் சவுண்ட் வந்து ஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்லிட்டாங்களா, பார்கவி சொல்லியிருக்கா. நானும் பண்ணி இனி வாழ்க்கையில கிளவுஸுக்கு விளக்க கேட்கவே மாட்டேன். அதேதான் அவர் யோசிச்சிருப்பார். ஃபசுல் வந்து அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க, என்னோட நேம கரெக்டா சொன்னீங்க, ஹாப்பியா இருந்துச்சு. டுடே ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் நேம் ஃப்ரம் யூ பட் கட்டடா ஏதோ வந்து தப்பா சொல்லிட்டோம்ல. அது ஃபசுல் ஃபரீஷா தானே, என்ன சொன்னோன்னு தெரியலையே. ஓகே, முத்து வந்து சௌந்தர்யாவுடைய கேமை வந்து
புரிஞ்சுக்க முடியல. கெட்ஸ் பேர் அவுட் ஆஃப் புனிதா வந்து லைக் போட்டாச்சுன்னு சொன்னது தான் ஞாபகம் எடுத்து வச்சிருந்தம்மா. நீ வந்ததுன்னு தான் இப்போ காமிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து இது அனுப்பிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு. இது வந்து A2Bல இருந்து புலி காய்ச்சல் புளியோதரை. அடுத்தது வந்து A2Bல இருந்து காரக்குழம்பு தொக்கு. காரக்குழம்பு தொக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த இது பவுண்டு போட்டு இது எடுத்து போவோம்ல ட்ராலி, அதுக்காக இது வந்து ஏற்கனவே வந்து இது சொல்லியிருந்தா ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து பிரியா வந்து நிறையவே அனுப்பிச்சிருந்தாங்க. இங்கே நிறைய பேருக்கு நான் கிஃப்ட்டும் கொடுத்தேன். திஸ் இஸ் ஸ்பெஷல். ஓகே, ட்ராலி காயின். தேங்க்யூடா. இது ஒன்று. அதன் பிறகு பிரிட்டி பவுட் லிப் மாஸ்க். அதேதான். ஸோ தேங்க்ஸ் புனிதா. தேங்க்யூ ஸோ மச்டா. இதில் இருக்கிற எல்லாம் அந்த ட்ராலி கீச்சைன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க, பாக்கி எங்களுக்கு நீங்கள் வச்சிருங்க. புளியோதரை காரக்குழம்புலாம் நாங்கள் தான் சாப்பிடுவோம் நல்லா. அந்த பிரிட்டி பவுட்டும் எங்களுக்கு தான். லிப்பு ஓகே. எனக்கு லிப்பே இல்லையா? அது கேர்ள்ஸ் யூஸ் பண்றது, நாட் பாய்ஸ். சரி ஓகே. அந்த ட்ராலி காயின் நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க. லிப் மாஸ்க் 3-4 கலர்ல, ப்ளூ கலர், பிங்க் கலர்ல வந்திருக்கு பாருங்க. பிங்க்ல இருக்கிறது எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் இந்த. ஓகே, அப்ப இதான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பிரிட்டி அப்படின்னு போட்டாலே பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. கார்ஜியஸ், மேன்லி அப்படின்லாம் போட்டா வேணா நீங்க வரலாம், வச்சுருங்க அந்த பக்கம். ஓகே. ஓகேவா? அங்க கருவாடு தொக்கும் கிடையாது. இன்னும் நோ வரிஸ், நீங்க எப்படி இருந்தாலும் கருவாடு தொக்குலாம் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்க அதை சமைச்சுக்கோங்க. நீங்க சமைக்காத அன்னைக்கு நாங்க இது போட்டு சாப்பிட்டுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் புனிதா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீசன் வந்து ஆட்கள் சரியில்லை அப்படின்றத சொல்லியாச்சு. புனிதா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இது அனுப்பிச்சு விட்டது. ஆமா, எனக்கு இது அனுப்பிச்சிருந்தா மாய்ஸ்சரைசர். அது நான் வேணும் போட்டுட்டு தான். அதனால தான் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறோம். அது டாலி கிச்சன் வச்சுக்கோ. சரியா? ஓகே. ஸோ கோபி அவர்கள் வந்து டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் யாருன்னு கேக்குறேன். என்னது இது இவ்வளவு நாள் வரைக்கும்? போங்க, 5 ஸ்டார் சாக்லேட் யாரு கொடுத்தாரோ அவங்க தான் டாடி லிட்டில் பிரின்சஸ். சரி விடுங்க, அவ்வளவுதான். அனிதா லைக் பட்ட சொல்லிட்டீங்க. கௌரி வந்து கிளவுஸுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போனா வந்து நல்லா பாடுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நன்றிகள். பிபி ரிவ்யூஸ் வந்து எவால்டு என்டர்டெய்னிங் ஆயிடுச்சான் 8 சீசன்ல. ஆனா ஆக்சுவலா சீசன் வந்து ரொம்ப கம்மியா போயினே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு ஒண்ணுமே இல்ல, ப்ரோமோ உள்ள மாதிரி இல்ல. இளம்பருத்தி வந்து 360 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா வந்து லைக் வந்து 160 தான் சொல்றாங்க. கொஞ்சம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. ஏன்னா அதே மாதிரி ஆடு வந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் உங்ககிட்ட செந்தில்குமார், சௌமியா நவீன், ராகுல் ரவி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. 392 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 196 லைக் வந்திருக்கு. அப்போ 200க்கு 200 வந்திருக்குது. இன்னும் 200 பேர் வந்து இன்னும் போடாமல் இருக்கீங்க. ஸோ 200 பேர் போட்டிங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் ஓடணும். 1 மணி நேரம் ஓடுறதுக்கு உங்களுடைய லைக் தான் வந்து பூஸ்ட் அப். ஓகே. ஸோ 2 hours வந்து டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோம். 1 hourலாம் பேசலை, 2 hours. இன்னைக்கு எப்படியும் 11 மணி ஆகிடும். இங்கே அங்கே வந்து இந்தியாவில் வந்து 4 மணி. ஸோ 2 hours பேசுகிறோன்னும் போது அதுக்கு லைக் போடாதவங்க கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது? ரைட். அதுக்கப்புறம் வந்து ரைட், எந்த நெஞ்சில் நீங்கள் அதை பாட்டு வந்து பாட சொல்லுங்கள். செகண்டில் பாடுறேன் போனா. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செகண்ட் சேமா சாச்சனா வந்து விஷாலுடன் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் கோல் மூட்டுறது, அந்த பழி அவங்க தன்மேல் பழி வராதபடி அது வந்து முன்கூட்டியே வந்து அதை சொல்லிடுறாங்க அப்படின்னு பராசக்தி. அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு கெட் எவிக்டட் திஸ் வீக் இன் இளம்பருதி? தர்ஷிகா சொல்றாங்க, சாச்சனா சொல்றாங்க, ஆர்ஜே ஆனந்தி கம்மியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு ராயன் கம்மியா இருக்கிறாரு ஓட்டுல, இவரும் கம்மியா இருக்கிறாரு, சிவா அவரும் கம்மியா இருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரோ கமெண்ட் போட்டுருக்காங்க, தர்ஷிகா அண்ட் சாச்சனா 2 பேர் எலிமினேட்டட் நாங்க. டபுள் எவிக்ஷன் இருக்கு இந்த வாட்டி. ஏனா கூட்டம் பயங்கர கூட்டம் ஆக்சுவலி. அதேதான். ஏனா இத அனுப்புறாங்கன்னா அவங்க இன்னைக்கு கூட ஏதோ கவின் வந்து யார் எலிமினேட் ஆவறாங்கன்னு ஒரு பாட்டு வந்து போட்டு காமிக்கிறாங்க. இதுல க்ளூ இருக்குனா அப்படினு காமிச்சாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து தர்ஷிகா தான் ஃபுல்லா காமிச்சிட்டே இருந்தாங்கன்னு வெச்சுட்டாங்களா. அது மாதிரி ஒரு பாட்டு போட்டாலே அது வந்து அனுப்புறதுக்கான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்.
ஓகே, வள்ளியம்மை கணேசன் வந்து இப்பதான் லைவ் ஜாயின் பண்ணேன். எந்த எபிசோடும் பார்க்கறது இல்ல, ப்ரோமோஸ் மட்டும் தான். ஹோப் வந்து சவுண்ட் வந்து கிவ் பேக் டு தோஸ் ஹூ ரோஸ்டட் ஹர், இல்ல அவங்களுடைய கேரக்டருக்கு பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதை மாதிரி மாத்த விடுமா அப்படிங்கிறது தான் தெரியல. பரத் சொல்லியிருக்காரு நம்மளுடைய சீசன் 2ல இருந்து நம்மளுடைய ரிவ்யூஸ் ஃபாலோ பண்றாரு, கமெண்ட்ஸும் போட்டிருக்காரு. போன் நம்பர் கேட்டுட்டு இருந்தாதான் புரியோதர கியூக்கு இப்பதான் கிடைச்சிருக்கான். யூ கைஸ் ராக் போட்டிருக்காரு பரத். ஓகே பப்ளிக் ஓட்டிங் மாதிரி பப்ளிக் எலிமினேஷன் பண்ண முடியுமான்னு ராதா சக்தி. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து விஜய்ஸ்க்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, சவுண்ட் நீங்க வந்து பாய்ஸ மிஸ்ட்ரீட் பண்ணிருக்கீங்க, கால்ல உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு ரோஸ்ட் வேற பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நீங்க ட்ரீட் பண்ண கூடாது, சாச்சனா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நைச்சியமாக சமைப்பட்டிருக்காப்ல. திவ்யா வந்து ஃபயர்லாம் இல்லையா, எவ்ரி ஒன் பிகேம் நார்மல் அண்ட் வேர் பிளேயிங் கேம்ஸ் பியாண்ட் மிட் நைட் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சேர்ந்துட்டாங்க, இல்ல இளங்கல் வீட்டுல எல்லாம் கார்த்திகை ஆயிட்டாங்க போல இருக்கு. கட்டார் தமிழன் அவர்கள் முத்து வந்து சூப்பர் அப்படின்றத போட்டிருக்காப்ல. புகழேந்திரன் என்னன்னா, ஜாக்கி இன்னைக்கு பிபி எபிசோட்ல வர்ஷினி வந்து சௌந்தர்யா பேசுற மாதிரி கிண்டல் பண்ணது, பட் சௌந்தர்யா வெளியில கிண்டல்ல வந்து அஃபெக்ட் அவங்கள ஆவறாங்கன்னு சொல்லியும் குரல் வச்சும் புல்லிங் பண்ணாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து சிவா வந்து கேட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லைக் ஜேர்னி போத்தாச்சு லைக் போத்தாச்சு வடிவேல் ஸ்லாங்ல வந்து விஜய் சொல்லியிருக்காப்ல. ஆமா, ஜோதிலட்சுமி ஹரிஹரன் வந்து ஐ லைக் த கட்ஸ் அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் சௌந்தர்யா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யார் வெளியில வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஆனந்தியும் வந்து வந்துட்டாங்க, பாய்ஸ் இன்க்ளூடிங் ஆனந்திக்கும் சேர்த்து கொடுத்தாங்க அவங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஹரிணி வந்து என்னன்னா, விஜய் சொல்லுவாராம், விஷால் ஒர்த் இல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாதான் கேக்குறப்ப நல்லாதான் சொல்ல மாட்டேன்றாரு. ஸ்மார்ட் பாய் ஹாய் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து அரவிந்தனுக்கு 8 PM இங்க என்ன மணின்னு கேட்டிருந்தாப்புல 10:30. பூனா பாலகிருஷ்ணன் Why Big Boss also said bravo to Anandi? I was shocked. உண்மையிலே அவங்க என்ன அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அதுல எல்லாருமே சொன்னாங்க பிக் பாஸே ஒரு அவரு ஆணாதிக்க சிந்தனையோட தான் பாக்குறாருன்றதையும் சொன்னாங்க. நான் நிறைய இடத்துல அதை உணர்ந்திருக்கேன்னு சொல்ல வரேன். நான் அது நான் கண்டிப்பா உணர்ந்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் அழகான பெண்கள்னா அவரை மதிக்கிறது இல்லைன்னா அழ விடுறது. பிக் பாஸ் ஐ லவ் யூ டெய்லி போய் சொல்லினே இருந்தா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாரு. ஒரு ஒத்தக்கண்ணனு ஒரு அவர் சைக்கோன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே வந்து அவர் வந்து சைக்குன்றதான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சோ 65 நிமிஷம் போயிடுச்சு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் போயிடலாமா? கண்டிப்பா சார், ப்ளீஸ். ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேபால் அக்கௌண்ட், யூஎஸ்ல இருக்கவங்க பேபால் அக்கௌண்ட் அண்ட் இந்தியன் அக்கௌண்ட் அண்ட் யூகே அக்கௌண்ட் இஸ் தேர். நீங்க சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கு நன்றியும் பேரன்பும். ஸோ அடுத்த பாகத்தை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.